கம்பெனிஸ்ல ஒர்க் ஆகுது, அடுத்தது வந்து எப்படி ஒரு குட் சிவி இருக்கும், நல்ல சிவி வந்து எப்படி இருக்கும், எப்படி அதோட பில்ட் பண்றது, அடுத்த ஃப்ரெஷர்ஸ்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஸ்டார்ட் அப்ஸ் அல்லது வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல உள்ள ஆட்கள்கிட்ட வந்து இண்டஸ்ட்ரி வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அடுத்தது ஹையரிங் மேனேஜர்ஸ் அல்லது ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அல்லது ரெக்ரூட்டர்ஸுக்கு உண்மையாவே என்ன மேட்டர், அடுத்து வந்து ஹேரிங் மேனேஜர்ஸ் அல்லது உங்களுக்கு ரெஃபரல் செய்யக்கூடிய ஆக்களை என்ன மாதிரி நீங்க பெட்டரா ரீச் பண்ணலாம், அடுத்து வந்து உங்களோட இன்டர்ன்ஷிப்பை என்ன மாதிரி பிளான் பண்றது. பெரிய ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வேலை போறோம்னு சொன்னா முதலாவது இன்டர்ன்ஷிப் அல்லது ட்ரைனியை தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெரும்பாலும் என்ன நடக்கும்னு சொன்னா யூனிவர்சிட்டி டைம்ல ஒரு 2 to 3 months முதல் வந்து எங்களோட இன்டர்ன்ஷிப்பை வந்து நாங்க பிளான் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் வந்து என்ன மாதிரி சொன்னா கவுத்துரும். ஓகே, ஸோ அப்போ அது எப்படி வந்து ஒரு 1 yearல பெட்டரா பிளான் பண்ணலாம். அடுத்தது வந்து கடைசியாக கியூஏ இருக்கும், நீங்க அதில் கூட கொஸ்டின்ஸை வந்து கேட்கலாம். இதான் டோட்டலா வந்து செஷன்ஸ் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்குன்றதுக்கு. ஓகே, பெரிய ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரையக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நீங்க இப்ப யூஎஸ் யூகேல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் செய்வாங்க, செகண்ட் இயர்ல இன்டர்ன்ஷிப் செய்வாங்க, தேர்ட் இயர் ஃபோர்த் இயர்ல இன்டர்ன்ஷிப் செய்வாங்க. ஓகே, அப்போ 4 year முடியக்குள்ள உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 years கிட்ட இருக்கு. என்ன மாதிரி செய்வாங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஒரு முடிய வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 weeks இன்டர்ன்ஷிப் செய்வாங்க. ஓகே, அப்ப அல்லது பெரலா ஒர்க் பண்ணி கொண்டிருப்பாங்க. பட் அப்படியே இங்கல வந்து ஏசியன் கல்ச்சருக்கு வரைக்குள்ள வந்து நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா பெரும்பாலும் இப்ப கொஞ்சம் க்ரோ ஆகி கொண்டு வருது அந்த கல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி A levels முடிச்ச உடனே இன்டர்ன்ஷிப் செய்யறாங்க, அதுக்கு திருப்பி யூனிவர்சிட்டி போய் பெரலா ஒர்க் பண்றாங்க. ஓகே, பட் பெரும்பாலான இடங்கள்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா வந்து இன்டர்ன்ஷிப் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா உங்களோட தேர்ட் இயர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அல்லது ஃபோர்த் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அல்லது செகண்ட் செமஸ்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். அப்ப உங்கள்ட்ட என்ன பெரும்பாலும் இருக்கும்னு சொன்னா நீங்க ஹாபி ப்ராஜெக்ட்ஸ் செய்த 3-4 ப்ராஜெக்ட்ஸ் பிளஸ் உங்களோட தியரட்டிக்கல் நாலேஜ். அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து வேகமா ஒரு கம்பெனில போய் வேல்யூ ஆட் பண்றதுக்கு வந்து காணாது. ஓகே, ஸோ அப்ப இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன் சொன்னா உங்களுக்கு வரைக்குள்ளேயே ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி ஒரு கொமர்ஷியல் ப்ராப்ளமோ அல்லது வந்து ஒரு அதாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மணி வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா என்றதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்பேக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா பெரும்பாலான ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இருக்காது. அப்ப அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப அதுக்கு வந்து 2 சொல்யூஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பில் பண்ணி அதை வந்து ஒரு மணி மேக் பண்ற மாதிரி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது பெட்டர். அது வந்து பாத்தீங்கன்னா உள்ளதுக்குள்ள டாப். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஏற்கனவே வெளியில உள்ள ஏஜென்சிஸோ அல்லது வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ்லயோ வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் இருந்தாலோ அல்லது ஒரு வாலண்டியர் பண்ணியிருந்தாலோ வந்து அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை விட ஓகே அதுவும் இல்லைன்னு சொன்னா அடுத்தது உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொன்னா வந்து உங்களோட ஹாபி ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது உங்களோட நாலேஜ் பேஸ். ஓகே, ஸோ அதை எப்படி பெட்டரா ஆப்டிமைஸ் பண்றதுதான் இருக்கு. இப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில கம்பெனிஸ் வந்து நான் பார்த்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்ரீலங்கால எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய கம்பெனி சிஸ்கோ லேப்ஸ் WS2 எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வந்து சில பேர் போய் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணுவாங்க ஒரு ரோலுக்கு. சேம் ரோலுக்கு சில பேர் வந்து 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸோட போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அது எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகுதுன்றதையும் நாங்கள் பார்ப்போம். அது என்னென்ன வந்து சில பேருக்கு வந்து யூனிவர்சிட்டி முடிச்ச உடனே அந்த பொசிஷனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு, சில பேருக்கு ஏன் 2 years 3 years எடுக்கிறதையும் பற்றி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்ப பெரிய இண்டஸ்ட்ரியல் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஃப்ரெஷர் ஒரு உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒன்று ரியல் வேர்ல்ட் பில்ட் பண்ண ஐடியாவே இல்லைன்னு சொன்னா கஷ்டம். அல்லது ஒரு மேனேஜ்மெண்ட் நான் டெக்னிக்கல் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரியல் வேர்ல்ட்ல வந்து கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் வேல்யூவை அட் பண்ணக்கூடிய ஸ்கில் செட்டோ அல்லது ஒர்க்கை நீங்க வந்து டே 1ல இருந்து போட மாட்டீங்கன்னு சொன்னா இப்ப வந்து ஒர்க் எடுக்கிறது சரியான கஷ்டம். என்னன்னு சொன்னா அப்படி வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய பேர் வந்து ஜாப் மார்க்கெட்ல வந்து இருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இன்ஸ்டிடியூட்ஸ் கூடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சப்ளை கூடிட்டு பிளஸ் இந்த டொப்ல செய்யக்கூடிய ஆக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூடிக்கொண்டு இருக்குது. ஓகே தானே? அப்ப நாங்க வந்து அதுக்குள்ள போட்டு மேல வரணும்னு சொன்னா வந்து ஹார்ட் ஒர்க் போடணும், பிளஸ் இப்படியான சில ஸ்மார்ட் ஒர்க்ஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஒன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு ஃப்ரெஷரா ஒன்று ஸ்டார்ட் பண்றீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு டெக்னிக்கல் ஜாப் பண்ண சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 சைட் ப்ராஜெக்ட்ஸ் ஆகுது இருக்கணும். சைட் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிளா ஒரு உங்களோட போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டோ சம்திங் அப்படி இல்லை. ஓகே தானே? ஒரு ஃபங்க்ஷனல் ஆப் அல்லது ஃபங்க்ஷனல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 3 ப்ராஜெக்ட். அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டிசைன் அல்லது ப்ராடக்ட் ரோலுக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா வந்து ஒரு குட் போர்ட்ஃபோலியோ உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது ஒரு டீசென்டான லிங்க்டின் ப்ரொஃபைல். ஓகே, கூட வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜாப்ஸ் வந்து நானே என்ன செய்யணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சிவி எடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்தது பாக்குறது லிங்க்டின் ப்ரொஃபைல் ஜிட்கப்பா டெக்னிக்கல் இதுன்னு சொன்னா ரோல்னு சொன்னா ஜிட்கப்பா அல்லது வந்து அவற்றை வந்து கோட் ரெபோசிட்டரியாக தான் இருக்கு. ஓகே தானே? அடுத்தது வந்து சிலது இருந்தாலும் இல்ல ஓப்பன் சோர்ஸ் கண்ட்ரிபியூஷன்ஸ். நீங்க வந்து டெக்னிக்கல் ரோலுக்கு போறீங்கன்னு சொன்னா ஓப்பன் சோர்ஸ் கண்ட்ரிபியூஷன்ஸ் அல்லது ஒரு பார்ட் டைம் ஃப்ரீலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அடுத்தது கிளப் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்கன்னா
இது எல்லாத்தையும் விட பெட்டர் ஒரு சைட் ஹஸ்டலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளால நீங்க ஒரு மணியை மேக் பண்ணுவீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து கம்பெனி அவங்கள வந்து ஹையர் பண்றதுக்கான சான்சஸ் கூடவா இருக்கு. என்னன்னு சொன்னா அப்படியே நாங்களுக்கு என்ன மாதிரி ஐடியா இருக்கும்னு சொன்னா ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் எப்படி பில்ட் பண்றது, என்ன மாதிரி பிளான் பண்ற ஐடியா இருக்கு, பிளஸ் எப்படி கஸ்டமர்ஸோட கழிச்சு அதை செல் பண்ற ஐடியா இருக்கு. அதை விட கண்டினியூவா ஃபீட்பேக் எடுத்து அந்த ப்ராடக்ட் எப்படி வந்து இட்ரேட் பண்ணி பில்ட் பண்ற ஐடியாவும் இருக்கு. ஓகே தானே. எனக்கு தெரியும் 2-3 பேர் வந்து எந்த யூனிவர்சிட்டியில நான் படிக்கக்குள்ள வந்து இந்த பட்சல அப்படி செய்தவங்க அவங்க வந்து சரியான வேகமா வந்து பெட்டரான ஜாப் எடுத்தவங்க. ஓகே, அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணினது வந்து ஸ்கில் செட் தான். ஓகே, எங்களோட டெக்னிக்கல் பீப்புளுக்கு வந்து பெரும்பாலும் மிஸ்ஸார என்னன்னு சொன்னா வந்து நாங்க அந்த எம்பதின்னு சொல்லுவோம். ஓகே தானே. பிசினஸ் சைட்ல வந்து என்ன நடக்குது, என்ன மாதிரி நாங்க ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் பில்ட் பண்ணா அது வந்து ஃபினான்ஷியல் வேல்யூ ஆட் பண்ண போகுது வந்து எங்களுடைய டெக்னிக்கல் பீப்புளுக்கு வந்து நாலேஜ் சரியான குறைவா இருக்கு. அந்த நாலேஜ் உங்கள்ட்ட இருந்துன்னு சொன்னா இன்னும் பெட்டர். ஓகே, சோ அப்ப இதை வந்து எப்படி பெட்டரா இவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா எப்படி வந்து பெட்டரா சிவில கொண்டு வரதுன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு பிறகு இப்படி இல்லைன்னு சொன்னா அதை எப்படி வந்து பெட்டரா இவ்வளத்தையும் வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல வந்து பில்ட் பண்ணலாம்ன்றதை பற்றி கதைப்போம். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி வந்து ஹேரிங் வந்து ஒர்க் ஆகுதுன்றது. நாங்க எல்லாமே இப்போ என்ன மாதிரி சொன்னா வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றோம். ஸோ அதுக்குள்ள வந்து வேலை கிடைச்சிடும் அல்லது வந்து வேலை வந்து உடனே கிடைக்கும்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ சில பேர் வந்து ஃப்ரெஷர்ஸா இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஓகே நாங்க வந்து ஒரு 150+ ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டோம், பட் ஒன்று கூட ரெஸ்பான்ஸ் சொன்னா சில நேரங்களில் வராது. என்னன்னு சொன்னா இப்போ வந்து எப்படி வந்து ஜாப் மார்க்கெட் வந்து ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா இப்ப இல்ல கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 7 years 8 years எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னால் வந்து ஒரு கம்பெனில ஒரு ஓப்பனிங் வருதுன்னு சொன்னா முதல் அந்த அது எப்படி ஃபில் ஆகும்னு சொன்னா வந்து எம்ப்ளாயி ரெஃபரலுக்குள்ளால வந்து ஃபில் ஆகும். ஓகே, அங்க ஒர்க் பண்ற ஆக்கள் அல்லது சிஇஓ அல்லது வந்து ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ஆக்கள் வந்து ரெஃபர் பண்ணினா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆடுவாடு. ஓகே தானே. அடுத்தது வந்து ஆன்லைன் ஜாப் போர்டுகளால கிடைக்கும். ஓகே தானே. அடுத்து வந்து சோஷியல் ஆஃப் ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்குகளால வந்து உள்ளுக்கு எடுப்பாங்க. அடுத்தது அதுக்கு பிறகுதான் தேர்ட் பார்ட்டி ரெக்ரூட்டர் ஆஃப் ஸ்டாஃபிங் ஃபர்ம்ஸ். அடுத்தது வந்து இன்டர்னல் ஹையர்ஸும் நடக்கும். இன்டர்னல் ஹையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபீல்ட்ல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ற ஆக்களை வந்து ஹையர் பண்ணுவாங்க. அப்ப முதலாவது இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா 48% வந்து எம்ப்ளாயி ரெஃபரல்ஸ் தான். ஓகே, சோ அப்ப அது இப்படி வந்து ஆப்டிமைஸ் பண்றது வந்து சரியான இம்பார்ட்டன்ட். பெரும்பாலான என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு கம்பெனியை டார்கெட் பண்றோம்னு சொன்னா வந்து ஒரு ரோல் உண்டு எங்களுக்கு ஏற்ற ரோல் சொல்லி ஓப்பன் ஆகுதுன்னு சொன்னா அங்க பெரும்பாலும் அந்த கம்பெனில உள்ள சேம் டிசிப்ளின்ல உள்ள ஒரு பர்சனோட கதைச்சு அந்த கம்பெனி என்ன செய்யுது, என்ன டைப் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ் அதுக்கு ஆக்சுவலா இருக்குது. ஓகே, அதை வந்து நான் கதைக்கிறது சரியான குறைவு. பட் அப்படி கதைச்சிங்கன்னு சொன்னா எடுக்கிறதுக்கான சான்சஸ் கூட படுத்தது உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம் பெட்டரா இன்டர்வியூக்கு. ஓகே, சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட் சிவி. இந்த சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன் இதுதான் பெஸ்ட் சிவின்னு சொல்லி சொல்ல மாட்டேன். பட் இது வந்து எனக்கு ஒர்க் ஆனது. இப்படி ஒரு சி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு பெட்டரா ஒர்க் ஆனது. நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரியரை ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா, பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏபிஎம் அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணினான். பிளஸ் பிஎம்ஆ ஒரு அமெரிக்கன் ஃபர்முக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபர்முக்கும் ஒர்க் பண்ணிதான் இப்போ வந்து நான் இந்த ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணி கொண்டிருக்கேன். அப்ப எனக்கு வந்து ஜாப் தேடைக்குள்ள வந்து எனக்கு வந்து யூனிவர்சிட்டி முடிஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் போய் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே, ஃபுல் டைம் ஜாப்ல போய் ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு இந்த சிவி தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டைம்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே, சோ அப்ப நம்ம வந்து என்ன மாதிரி இருந்துச்சுன்னா இதை உங்களுக்கு சிவியை வந்து பிரேக் பண்ணி காட்டுருக்கேன். ஓகே தானே. முதலாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பர்சனல் டீடைல் ரெஸ்யூமில. அடுத்தது என்ன இருக்கணும்னு சொன்னா ஏர்லி ஸ்டேஜ்ல உள்ள ஆகலன்னு சொன்னா உங்களோட எஜுகேஷன்ஸ். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எம்ப்ளாய்மெண்ட், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் 1 year முடிஞ்ச ஒன்று எடுத்த சிவி என்னபடியா நான் முதலாவதா இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஓகே, சோ இப்படி ஒரு ஃபார்மேட் இருக்கிறது வந்து சிவி பெட்டர். ஆனா நீங்க வந்து இதை 2 கொலமா வச்சிருக்க போறீங்கன்னு சொன்னாலும் வச்சிருக்கலாம். பட் சிங்கிள் கொலம் வந்து பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். அடுத்தது நீங்க வந்து ஃப்ரெஷர் சொன்னா தயவு செய்து 2 pages கூட உங்களோட சிவியை வந்து கொண்டு போகாதீங்க. அது வந்து பிரியோசனமே இல்லை. ஓகே தானே. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டடியில ஒரு போஸ்ட் வந்து பார்த்தேன். வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எலோன் மஸ்க் சிவி வந்து பார்த்தேன். அந்த ஏர்லி ஸ்டேஜ்ல உள்ளது சிங்கிள் பேஜ்லாம் இருந்துச்சு. நான் பெரும்பாலும் பார்த்த பெட்டரான சிவி அல்லது வந்து பெட்டரா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அச்சீவ் பண்ணாக்குள்ள சிவி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 pages தான். ஓகே தானே. தேவையில்லாத குப்பையில போட்டு வந்து சிவி ட்ராப் பண்ணணும்னு எதிர்பார்க்காங்க. அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வரது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சிவி பில் பண்ணிக்கலாம் வந்து இமேஜ் போடணுமான்றது. ஓகே தானே. அதாவது உங்களோட பிக் வந்து ஃபேஸை வந்து போடணுமான்றது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா கணக்கா ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஏஐ வந்து எப்பயுமே பயஸ். ஓகே தானே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஏஐக்கு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு பயஸ் இருந்து கொண்டே இருக்கும். ஸோ நீங்க ஃபேஸை யூஸ் பண்ணாம விடுறது வந்து பெட்டர். அடுத்து வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயஸ் பீப்புள்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணிக்குள்ளே வந்து அதுல பயஸ் வரக்கான சான்சஸ் வந்து கூட. ஸோ இப்ப நாங்களே வந்து சில நேரம் சொல்லுவோம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையாவே அது உண்மை. அப்படின்னு சொன்னா வந்து நீங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பியூட்டியா இருந்தாலோ அல்லது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாலோ வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கூட. ஓகே தானே. ஸோ இது வந்து ஒரு
உண்மை. பட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சொல்லுவோம், பெரும்பாலான கம்பெனி சொல்லும் இல்ல அப்படி இல்ல, நாங்க வந்து 100% வந்து நியூட்ரலா தான் இருப்போம் எல்லாத்துக்கும் வந்து சொல்லி. பட் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேபி கம்பெனி நியூட்ரலா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பயஸா இருக்கலாம். ஓகே, சோ அப்ப உங்களோட ஃபேஸ போடுறத வந்து நீங்கள் வந்து தவிர்க்கிறது வந்து பெட்டர். ஓகே, சோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் வெளி ஸ்டேஜ்ல உள்ள ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களோட சிஏ பில் பண்ணிக்கல முதல்ல உங்களோட எஜுகேஷன்ஸ், உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல் டாப்ல, அடுத்தது எஜுகேஷன்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அதுக்கு பிறகு உங்களோட சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு பிறகு வந்து உங்களோட ஸ்கில் செட்டை வந்து மென்ஷன் பண்ண நல்லா. உங்களுக்கு ரெஃபரல் வேணும்னு தோணுச்சுன்னு சொன்னா ரெஃபரல் போடுங்க. பட் நான் இது வரைக்கும் வந்து ரெஃபரல் யூஸ் பண்ணதில்லை இந்த ஒரு சிவிலை. ஓகே, ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சாம்பிள் சிவி எந்த சிவி காட்டுறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்கேன்டா, கோஆப்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ், entrepreneurial எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி என்ன சொன்னா யூனிவர்சிட்டி அறிக்கைக்குள்ளே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து பில் பண்ண ட்ரை பண்ணினேன். ஆக்சுவலி அது வந்து ஒர்க் அவுட் ஆகல, பட் அது வந்து ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. ஸோ அப்போ நான் அதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை 2 பிரேக் பண்ணி வச்சுக்கேன். அதுக்கு பிறகு இந்த ப்ரொஜெக்ட்ஸ், அதுக்கு பிறகு எஜுகேஷன்ஸ், அதுக்கு பிறகு ஸ்கில்ஸ். நான் பாக்குற பெரும்பாலான சிவிஸ்ல வந்து என்ன வரணும்னு சொன்னா நீங்க வந்து ஓகே போட்டிருப்பீங்க ப்ரொஜெக்ட்ஸ் போட்டு ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆக்சுவலி அந்த ப்ரொஜெக்ட் வந்து என்னதுக்கு செய்தீங்க, ஏன் செய்தீங்க, அது எப்படி இம்பாக்ட் பண்ணும், அது என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காண்டி செய்தீங்கன்னு சொல்லி போடுறது இல்லை. பெரும்பாலான சிவிஸ்ல என்ன இருக்க சொன்னா என்ன டெக்ஸ்டெக் யூஸ் பண்ணிதாங்கன்னு சொல்லி இருக்கு. ஓகே தானே, இப்ப டெக்ஸ்டெக்கை யூஸ் பண்ணி பில் பண்ற ப்ரொஜெக்ட்ஸ் வந்து எல்லாருமே பில் பண்ணுவாங்க. ஓகே, பட் அந்த அந்த ப்ரொஜெக்ட் வந்து என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண பில் பண்ணீங்கன்றது வந்து உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களோட ப்ரொஜெக்ட்ஸ்ல. அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்து பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றதை வந்து நான் மூவ் ஃபார்வர்ட் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மாதிரி என்ன சொன்னா ஒரு என்ன சொல்றேன் வந்து ஒரு சிவில வந்து பாத்தீங்கன்னா நாங்க மெயினா பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கில் செட் வரைக்கும் இருக்கா இல்லையா. ஓகே தானே, ஸோ அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு வாசிச்ச ஒரு கோடுன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு நீங்க ஒரு என்ன ஒர்க்கு போறீங்கனாலும் இருக்கலாம், அதாவது மேனேஜ்மெண்டா இருக்கலாம், அல்லது வந்து டெக்னிக்கல் ஜாப்பா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வேற ஏதாவது ஒரு சம்திங் டிசைன் ஜாப்பா இருக்கலாம். ஓகே தானே, நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து பேசிக் பிரின்சிபல்ஸை வந்து பெட்டரா லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. ஓகே தானே, இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில கணக்கா இருக்குது. இப்ப நீங்க பேசிக்ஸை பெட்டரா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா மற்ற எல்லாம் ஈஸியா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சிலங்கா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எங்களோட ஸ்பெக்ட்ரம் எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஐடி ஸ்பெக்ட்ரம் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் ஒரு யூனிவர்சிட்டியும் குறைச்சி கூட்டி சொல்லல, பட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டாப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மொரட்டோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வேற சில யூனிவர்சிட்டிஸ் வர பெருதனியா இன்ஜினியரிங் அப்படி சிலது வந்து இருக்கும். ஓகே தானே, சோ அப்படிதான் நான் நினைக்கிறேன், பட் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப அங்க இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டபிள்யூஜி சிஸ்கோ லேப்ஸ் மாதிரி கம்பெனிஸ்ல வந்து கூட பிளேஸ் பண்ணுவாங்க. ஓகே தானே, நீங்கள் அவங்களோட வந்து கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு ஐடியா தெரியுமான்னு சொன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஐடியா இருக்காது. சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல உங்களுக்கு இதுக்கு ஐடியா கூட இருக்காது. பட் அவங்களுக்கு பேசிக் பிரின்சிபல்ஸ், அடுத்தது வந்து ஒரு சிஎஸ்ல வந்து ஆக்சுவலி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம்ஸ் அப்படியான சில பேசிக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அதுல நல்ல நல்ல டீப்பான ஐடியா இருக்கு. ஓகே தானே, ஒரு கியூஓ அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரே எடுத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து எப்படி கொஸ்டின்ஸை கொடுத்தாலும் அவங்களால சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா நீங்க ரெசுமே பில் பண்ற பெட்டரான ரெசுமே பில் பண்றோட சேர்த்து உங்களோட அந்த பேசிக்ஸ் நீங்க ஒரு துறையில போறீங்கன்னா அந்த பேசிக்ஸ் அல்லது ஃபவுண்டேஷன்ஸ் சொல்லுவோம் தானே அதுல வந்து பெட்டரா இருங்க. ஓகே தானே, அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இந்த இப்ப ஒரு டெக்னிக்கல் எடுத்தா ரியாக்டா இருக்கட்டும், நெக்ஸ்ட் ஜிஎஸ் இருக்கட்டும், ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ் அதெல்லாமே அதுக்கு பிறகு வரப்போற விஷயங்கள். நாங்க பெரும்பாலான என்ன செய்ய மாட்டோம் சொன்னா ஒரு பேசிக்ஸ்ல வந்து லைட்டா டச் பண்ணி போட்டு என்ன செய்வோம் சொன்னா வந்து அப்படியானதுக்கு வந்து மூவ் ஆயிடும். ஓகே, அப்ப என்ன செய்ய சொன்னா எங்களுக்கு ஒரு கேப்ஸ் எங்களுக்கு என்ன செய்ய சொன்னா இப்ப ஏற்கனவே இருக்கிற ஒன்று ரிப்ளிகேட் பண்ண சொன்னா செய்வோம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சுக்கோங்க. ஆனா புதுசா ஒன்றை பில் பண்ண இன்றைக்குல வந்து எங்களுக்கு வந்து சரியான ஸ்டக் ஆகி நின்றுவோம். அதுதான் அந்த டாப் டயருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா அந்த லோ டயருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அதுதான். ஓகே, சோ அந்த கேப்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ்லயே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு மே வந்து உங்களுக்கு பாவிக்கை சான்ஸ் கிடைஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னா கணக்கா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இப்ப லீட் கோட், ஹேக்கராங் அப்படியானது இருக்கு, போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, சோ அப்ப அதான் நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் ஹையர் பண்ணி நாட்கள்ல வந்து இப்ப அந்த அப்படியான ஸ்கில் செட்டோட வராக்கள் சரியான குறைவு. கேட்டா இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல இதை பில் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுல அப்படி பில் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்களே தவிர பேசிக்கான கொஸ்டின்ஸ் ஒன்றை வந்து கேட்டா ஓகே இப்ப அரே ஏன் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு கேட்டா கிண பேருக்கு அதுல ஐடியா இல்லை அரே ஏன் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொல்லு. ஓகே, சோ அப்ப அப்படியான பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து எப்பயுமே பெட்டரா இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து எப்பயினாலும் ஹெல்ப் பண்ணும். நாளைக்கு வந்து இந்த மேல உள்ள ஃப்ரேம் ஒர்க்ஸ், லைப்ரரிஸ் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கலாம், பட் இந்த பேசிக்ஸ் எப்பயுமே அதே பேசிக்ஸ் தான். உங்களுக்கு டீப்பான நாலேஜ் நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அந்த டீப்பான நாலேஜ் எப்பயுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, சோ
இப்போ வந்து பாப்போம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிவியை வந்து எப்படி வந்து பெட்டரா பில்ட் பண்றது, என்னென்ன பார்ட் வந்து இருக்குன்னு சொல்லி. அதுல முதலாவது பார்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெட்டரான உங்களை பற்றின ஒரு ஜஸ்ட் உங்களோட எப்படி கான்டாக்ட் பண்றது உங்களோட நேம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஸ்ரீலங்காவுக்கு பில் பண்ணினபடியா ஸ்ரீலங்கா நம்பர், என்ன மெயில் ஐடி, அடுத்து என்ன லிங்க்டின் ப்ரொஃபைல் போட்டிருக்கேன். நீங்க டெக்னிக்கல் பர்சன் சொன்னா உங்களோட ஜிட்கப் ப்ரொஃபைலும் இதுல ஆட் பண்ணணும். ஓகே தானே? இது வந்து கிளிக்கபிள் லிங்கா இருக்கணும். அதாவது இதுல கிளிக் பண்ணினா இப்ப நீங்க சாஃப்ட் காப்பியா அனுப்புறீங்கன்னு சொன்ன இந்த சிவியை சாஃப்ட் காப்பில உள்ள இந்த நிறைய இப்ப லிங்க்டின்ல வந்து நிறைய சமராஜ் இந்த கிளிக் பண்ணா அது உங்களோட லிங்க்டின் கூட்டி கொண்டு போகணும். ஓகே தானே? ஸோ பிளஸ் நீங்க இப்போ ஃபாரின்ல அப்ளை பண்றீங்கன்னு சொன்னால் ஃபாரின் அட்ரஸ் இருக்கிறது எப்பயுமே பெட்டர். ஓகே, நான் அட்ரஸ் மென்ஷன் பண்ண சிலங்காண்டபடியா. ஆனா நீங்க ஃபாரின்ல அப்ளை பண்ணீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ துபாய், யூரோப் சில கண்ட்ரீஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம், அங்க உள்ள ஒரு அட்ரஸ் நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அப்ப இதுல வந்து இவ்வளவும் காணும். நீங்க ஒரு டிசைனர் சொன்னா பிஹான்ஸ் ப்ரொஃபைல் போடணும். ஓகே தானே? நான் ப்ராடக்ட் மேனேஜர் தான் நான் வேற ஒரு ப்ரொஃபைல்ஸுமே இதுல ஆட் பண்ணல நான். ஓகே, நீங்க டிசைனரா இருந்தா உங்களோட பிஹான்ஸ் ப்ரொஃபைலோ சம்திங் நீங்க எங்க வந்து உங்களோட டிசைன் போர்ட்ஃபோலியோ வச்சுக்கீங்களோ அதை ஆட் பண்ணணும். நீங்க டெவலப்பரா இருந்தா உங்களோட ஜிட்கப் ப்ரொஃபைல் வந்து கட்டாயம் வந்து இதுல வந்து போடணும். அது வந்து உங்களோட ஜிட்கப் ப்ரொஃபைலுக்கு வந்து கொண்டு போகணும் கிளிக் பண்ணினா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து எப்படி பெட்டரா வந்து போடலாம். ஓகே தானே? இப்ப நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம். அதுல 3 விஷயம் இருக்கும். நீங்களோட இடத்துல ஒரு போயிருக்கீங்க, ஒரு 6 months 7 months வந்து இன்டர்ன்ஷிப் செய்திருக்கீங்க, அல்லது ஒரு 1 year ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னால் இப்ப நீங்க ஒர்க்கால செய்திருப்பீங்க. பட் நீங்க என்னத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணீங்கன்றது வந்து அதுல மேட்டர். ஓகே, நீங்க அந்த கம்பெனிக்கு என்ன வேல்யூ ஆட் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது அது எப்படி வந்து மெஷர் பண்ணுவீங்க, என்னத்தை செய்யறது மூலமா அந்த வேல்யூ ஆட் பண்ணுவீங்க. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் நான் அப்படி எழுதிருக்கிறேன் சொல்லி. ஓகே, அப்ப நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியக்குள்ள வந்து நீங்க முதலாவதா மென்ஷன் பண்ண வேண்டியது ஓகே ஐ டிட் திஸ், ஸோ I made this much of return on investment from my work. So what I did. ஸோ இவ்வளோத்தையும் வந்து பெட்டரா மென்ஷன் பண்ணீங்கனால காணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இம்ப்ரூவ் டிவைஸ் பேட்டரி லைஃப் ஸ்பேன் by 8% by integrating fuel gauge sensor and establishing a battery serving state. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணது, என்னத்தால எப்படி மெஷர் பண்ணினா, அடுத்தது வந்து என்ன செய்தானது வந்து பெட்டரா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எழுதினது. ஓகே தானே? நான் வந்து 3xx லேப்ல வந்து ப்ராடக்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணினேன். ஸோ அப்போக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் செய்தது ஒரு 6 மெம்பர்ல ஸ்க்ரம் டீம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேனேஜ் பண்ணினான் பஸ் சீட் எல்கே காண்டி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன மாதிரி சொன்னா கிட்டத்தட்ட 1000 விசிட்டர்ஸ் பெர் டே என்றது வந்து இதுக்கு வந்து 1000 விசிட்டர்ஸ் பெர் டே என்ற வந்து அந்த கோலை வந்து ரீச் பண்ணினாங்க. அடுத்து வந்து அதான் நாங்க அக்காம்ப்ளிஷ் பண்ணினது வந்து அதை வந்து நான் எப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதுல மெஷர் பண்ணிக்கிறேன்னு சொன்னா வந்து அந்த 1000 விசிட்டர்ஸ் பேன்றதை வந்து அச்சீவ் பண்ணிருக்கிறோம்ன்றதை வச்சுக்கொண்டு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து அதை வந்து மெஷர் பண்ணி இருக்கிறேன். ஓகே தானே? இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இகாமர்ஸ் ஃப்ரீலான்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன். அதில் வந்து பாத்தீங்கன்னா 5 மெம்பர்ல ஒரு ஸ்க்ரம் டீம் வந்து மேனேஜ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணினா நான் அதுல என்னதான் வந்து அச்சீவ் பண்ணினான்னு சொன்னா 10K விசிட்டர்ஸ் பெர் டேன்றதை வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வந்தேன். அதே மாதிரி மாஸ்டர் யூனிவர்சிட்டி சொல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதலாவது வந்து இன்டர்ன்ஷிப் செய்யல என்ன செய்யறான்னு சொன்னா 4 மெம்பர்ல டீம் வச்சு நாங்க ஒரு இன்ஹவுஸ் டீமா பில்ட் பண்ணி அதால வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 2.7 மில்லியன் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க கம்பெனிக்கு. ஸோ அப்ப நீங்க இப்படி போட்டீங்கன்னு சொன்னா தெரியும் ஓகே நீங்க என்ன செய்த நீங்க அதை எப்படி மெஷர் பண்ணி இருக்கிறீங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அது எப்படி வந்து அந்த கம்பெனிக்கு வேல்யூ ஆட் பண்ணிருக்கிறது வந்து பெட்டரா இருக்கு. ஓகே, அப்ப நீங்க சும்மா இப்படி இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நான் இது செய்தனான்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே நீங்க செய்திருப்பீங்க. பட் அந்த கம்பெனிக்கு எப்படி வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்கன்றது வந்து ஒருத்தருக்குமே ஐடியா இருக்காது. ஸோ அப்ப நீங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் செய்யக்குள்ள வந்து கட்டாயம் வந்து என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணீங்க, என்னென்ன மெஷர் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து என்ன செய்த நீங்கன்றதை வந்து கட்டாயம் எழுதுங்க. மே வந்து பாத்தீங்கன்னா அக்காம்ப்ளிஷ் பண்றது மெஷர் பண்றது ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நான் சொன்னதான் 1000 விசிட்டர்ஸ் பெர் டேன்றது வந்து ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட். பட் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெஷர் பண்ணதான் அதை வச்சுதான். ஓகே, 1000 பேரை வந்து நீங்க கொண்டு வந்தது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இருக்கு. நீங்க அதை வச்சுதான் உங்களோட சக்சஸ் மெஷர் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ அப்ப அப்படி வந்து பெட்டரா எழுதுங்க. ஓகே, இது வந்து சரியான குறைவு. நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் நான் சிவிஸ்ல கிட்டடியில ஒரு ஃப்ரெஷர் இருந்து 2-3 பேர்கிட்ட தான் இப்படி ஒரு டைப் ஆஃப் சி வந்து எனக்கு கிடைச்சது. மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணினாங்க, இந்த ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணினாங்க, அப்படித்தான் இருக்குமே தவிர ஓகே அந்த ப்ராடக்ட் என்னத்தை சால்வ் பண்ணினது, அந்த ப்ராடக்டால என்ன வந்து கிளைண்ட்டுக்கு இம்பாக்ட் இருந்த சம்பந்தி ஒன்றுமே இருக்காது. ஓகே, சோ என்னன்னு சொன்னா இப்ப என்ன செய்ததுன்னு சொல்லி எழுதலாம். ஓகே தானே? அது எப்படி இம்பாக்டை கிரியேட் பண்ணிக்கிறத வச்சுக்கொண்டு மெட்டாக்கள் மெஷர் பண்ணலாம் அந்த ஒர்க்கை. ஸோ அப்ப அதை வந்து கட்டாயம் வந்து உங்களோட சிவில வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொஜெக்ட்ஸ். ஓகே தானே? ப்ரொஜெக்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தொடங்குறாங்களோ ஃப்ரெஷர்ஸா வாராக்களுக்குள்ள ஒரு பெரிய இஷ்யூன்னு என்ன செய்வாங்கன்னு சொன்னா வந்து அவசரமா 2 ப்ராஜெக்ட் வந்து ஜிட்கப்ல இருந்து உருவி எடுத்து அல்லது வந்து எங்கேயாவது இருக்கிறத க்ளோன் பண்ணி போட்டு
தங்களோட நேம்ஸை மாத்தி அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன மோடிஃபிகேஷன்ஸோட கொண்டு வந்து தங்கடைன்னு சொல்லி காட்டுவாங்க. ஓகே தானே. ஆனா கோட் பேஸ்ல கேள்வி கேட்க வலிக்கிட்டா வந்து அவங்களுக்கு டீப்பான ஐடியா வந்து அதுல இருக்காது. ஓகே, இப்ப நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னா வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்ட் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப இருந்து. அப்படி இல்ல நீங்க வந்து தேர்ட் இயர்க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வீக்கெண்ட்ஸ்ல கூட டைமை போட்டு அதாவது வந்து per day 2 hours or 3 hours போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரட்ச்ல இருந்து பில்ட் பண்ணுங்க ப்ராடக்ட். ஓகே, அல்லது வந்து ஏற்கனவே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து வந்து அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டரா கோ த்ரூ பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்ன்றதை பார்த்து அதை செய்யுங்க. ஓகே, அதை நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா உங்களோட சிவில போடைக்குள்ள வந்து காட்டலாம். ஓகே, நான் இப்படி இருந்த விஷயத்தை இப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணினான் என்றதை வந்து காட்டலாம். ஓகே, எல்லா ப்ராடக்ட் அதுல உள்ள எல்லா ஃபீச்சர்ஸையும் நீங்க ஸ்க்ரட்ச்ல இருந்து பில்ட் பண்ணின்ற மாதிரி காட்டிக்கொள்ளாங்க. நீங்க அப்படி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த சொல்ற பொய்யில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்வியூல வச்சு கன்ஃபிளிக்ட் வந்து கொண்டு வரும். அது ஒரு தரம் வந்து நோட் அவுட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா ஓகே இப்படி வந்து இப்படி வந்து அவர் செய்யாத ஒர்க் செய்தன்னு சொல்லி காட்டிக்கிறான்னு சொன்னா அதுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க இப்போ ஒருவேளை இன்டர்ன்ஷிப் முடிச்சு போட்டு திருப்பி அந்த கம்பெனிக்கு ஒர்க்குக்கு வரையக்குள்ளேயும் வந்து உங்களோட முகம் வந்து மறக்காடி அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ல உங்களோட இம்பாக்ட் பண்ணும். உங்களோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த கம்பெனியில வந்து ஜாயின் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்ப ஒன்றில் நீங்க ப்ரொஜெக்டா இல்ல என்னோட எடுத்து இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க என்னோட இருந்தது நான் அதை எடுத்து இவ்வளவு வந்து இம்ப்ரூவ் பண்ணினா மார்க்கெட்ல வந்து இப்படி இல்லை ஸோ நான் எடுத்து இப்படியான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணினான்னு சொல்லி அப்படி இல்லாட்டி என்ன செய்யணும்னு சொன்னா இல்ல நீங்க ஏற்கனவே மார்க்கெட்ல அவைலபிளா உள்ள ஸ்மால் டூல்ஸ் எல்லாம் சம்திங் தான் நீங்க பில் பண்றீங்கன்னு சொன்னா அதை ஸ்க்ரட்ச்ல இருந்து பில் பண்ணுங்க. ஓகே, அதுல வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஏன் பில் பண்ணீங்கன்றதை சொல்லணும், என்ன ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணீங்கன்றதை சொல்லணும், அடுத்தது என்ன டைப் ஆஃப் டூல்ஸ், அடுத்தது வந்து என்ன டைப் ஆஃப் நீங்க வந்து டெக் ஸ்டாக் வந்து யூஸ் பண்ணீங்கறத வந்து கட்டாயம் வந்து பெட்டரா மென்ஷன் பண்ணுங்க. பட் முதல் என்ன செய்த நீங்கள் ஏட் செய்தீங்கன்றத மென்ஷன் பண்ணி போட்டு அதுக்கு கீழே என்ன டெக் ஸ்டாக் என்ன டூல் யூஸ் பண்ணீங்கறத வந்து பெட்டரா போடுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு புக்ல வாசிச்சது. ஓகே தானே. அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா வந்து ஒரு கூகுள்ல வந்து இன்ஜினியர் இருந்தவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா 3 to 4 வீக்கெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க ஒரு பெட்டரான ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணி அதை உங்களோட சிவில ஆட் பண்ணி நீங்க அதை வச்சுக்கொண்டு பெரிய கம்பெனிஸை கிராக் பண்ணலாம்ன்றது தான் அவர் சொல்றேன். என்னன்னு சொன்னா அவர் வந்து தண்டை கரியர்ல வந்து என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா அப்படி கன பேரை பார்த்திருக்காரு. அதாவது ஒரு ப்ரொஜெக்ட்ஸ்மே இல்லாம வித்தின் ஒரு 3 to 4 monthsல வந்து மல்டிபிள் ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணி அதுல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணி அதால கம்பெனிஸ் லைக் கூகுள் ஃபேஸ்புக்ல வந்து கிராக் பண்ணி நாட்களை வந்து அவர் தன் லைஃப் டைம்ல பாத்திருக்காரு. ஸோ அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நீங்க ஸ்க்ரட்ச்ல இருந்து பில்ட் பண்றது வந்து எப்பயுமே வந்து பெட்டரா இருக்கும்ன்றது தான் வந்து அவர் வந்து அதுல சொல்றாரு. இது சும்மா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காண்டி நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது எஜுகேஷன் சென்டர் வரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஓர்டர் வந்து நீங்க கடைசியா முடிச்சதை முதல் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது நீங்க அதுக்கு முதல் படிச்சதுல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தா அல்லது வந்து ஒரு நீங்க ஒரு ப்ரொஜெக்ட்ஸை நீங்களாவே எடுத்து ஒர்க் பண்ணியிருந்தா அதுல வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்க. நாங்கள் இப்ப ஒரு டெக் கம்பெனி வரைக்குள்ள வந்து 3C ஒன்று இருக்குது. ஓகே, 3C என்ன சொன்னா கோடிங், கொலாபரேஷன்ஸ், கம்யூனிகேஷன். ஓகே, இந்த மூன்றும் பெட்டரா இருந்தா தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு பீரியட் வந்து உங்களோட கரியரை வந்து வேகமா குரோ பண்ணிடணும். அதாவது உங்களுக்கு கோடிங் ஸ்கில் இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில் வந்து பெட்டரா இருக்கும், கொலாபரேட் பண்ண தெரியும். என்ன சொன்னா நீங்கள் தனியா ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண இல்லாது நீங்க வந்து மெட்டாக்கோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அது கண்டிப்பா நாங்க சில கான்செப்ட் எல்லாம் இருக்கு. டி ஷேப்னு சொல்லுவோம், அதாவது டி ஷேப் டெவலப்பர்ஸ் சொல்லுவோம். அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா வந்து டீல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த நடுவில் உள்ள வந்து வெர்டிக்கல் வந்து என்ன மாதிரி வெர்டிக்கல் அந்த கோட் வந்து என்ன இருக்கும்னு சொன்னா வந்து உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டோ சம்திங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீப் நாலேஜ் இருக்கும். பிளஸ் மெட்டஸ்ல வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கும். அப்ப மெட்டஸ்ல வந்து டீப்பான ஆக்களோட நீங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களால. அதாவது டி ஷேப் டெவலப்பர்ஸ் சொல்லுவோம். ஓகே தானே. அப்படியே அந்த டி ஷேப்ல வந்து ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வளர்த்து கொள்ளுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னு சொன்னா அப்படியான இடங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க இதுல உள்ள இடத்துல யூனிவர்சிட்டி டைம்ல வந்து கொலாபரேட் பண்ணிருக்கீங்க, இப்படியான ப்ராஜெக்ட்ஸ்ல இனிஷியேட் பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணும். ஓகே தானே. ஸோ அப்ப அதுல இருந்தா அதில் கட்டாயம் மென்ஷன் பண்ணுவாங்க. பெரும்பாலான இடங்கள் செய்யறாங்கன்னு சொன்னா வந்து ஜிபிஏ மென்ஷன் பண்ணி போடுவாங்க இந்த யூனிவர்சிட்டி இது கோர்ஸ் ஒர்க் அல்லது வந்து இதுதான் படிச்சுனான் இப்ப சொல்றாங்கன்னா இப்ப முடிச்சுனான் இதான் இந்த ஜிபிஏன்றது. ஜிபிஏ வந்து உங்களோட 3 பாயிண்டோட கூட இருந்தா ஜிபிஏ மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி மென்ஷன் பண்ணாங்க உங்களோட அண்டர் கிராஜுவேட்ஸ். நானே மென்ஷன் பண்ணலன்னு சொன்னா எனக்கு வந்து ஜிபிஏ வந்து 3 பாயிண்டோட கூட இல்லை. ஓகே தானே. அப்படியே நான் ஜிபிஏ மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு 3 பாயிண்டோட கூட என்ன சொன்னா வந்து ஜிபிஏ மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் உங்களோட ரிசர்ச் ஒர்க் ஒரு வெயிட்டா செய்திருக்கீங்கன்னு சொன்னா ரிசர்ச் ஒர்க் வந்து பெட்டரா மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகே, ரிசர்ச் ஒர்க் இதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பாத்தீங்கன்னு சொன்னா நான் இந்த ரிசர்ச் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஸ்பாஷியல் ஹியூமனிட்டிஸ் அப்ரோச் ஒரு ஸ்ரீலங்காக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தமிழ் ஹிஸ்டாரிக்கல் ரெப்போசிட்டரியை பில்ட் பண்றதுக்கு பிரிதனியா யூனிவர்சிட்டி இந்த தமிழ் டிபார்ட்மெண்டோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணிருந்தாங்க, ஒரு டெக்னிக்கல் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாளைக்கு நான் எங்க போனாலும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணேன். ஓகே தாங்க. ஸோ இதை செய்திருக்கேன். அது வந்து பப்ளிக்கா அவைலபிளா இருக்குது இந்த ரிசர்ச். ஸோ யாரும் வேணும்னாலும் போய் பார்க்கலாம் வந்து அதை வந்து கட்டாயம் மென்ஷன் பண்ணுங்க.
அடுத்தது கோர்ஸ் ஒர்க். நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒவ்வொரு செமிஸ்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 8 மாடியூல் இருந்தாலும் பாத்தீங்கன்னா 64 மாடியூல்ஸ் 64 மாடியூல்ஸ் வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. 64 மாடியூல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டீப்பான ஐடியா இருக்காது. அப்ப உங்களுக்கு சில பெட்டரான இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மாடியூல்ஸ்ல வந்து டீப்பான ஐடியா இருக்குன்னு சொன்னா அந்த மாடியூல்ஸை மென்ஷன் பண்ணுங்க. ஆனா தான் கோர்ஸ் ஒர்க் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ், டேட்டாபேஸ், கம்ப்யூட்டர் சிஸ்டம், மெஷின் லேர்னிங். இதுல வந்து எனக்கு கொஞ்சம் மற்றதுகளை விட பெட்டரான ஐடியா இருக்குன்றதுக்கு வந்து நான் வந்து இதுல வந்து போட்டிருக்கேன். ஓகே, ஸோ அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா கட்டாயம் எழுதுங்க என்ன நீங்க செய்யுங்க. யூனிவர்சிட்டி டைம்ல 4 இயர்ஸ் வந்து போய் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு 4 இயர்ஸ் போய் வந்து நீங்க ஜஸ்ட் வந்து இதைத்தான் படிச்சு நான் இதுதான் சொல்லி படி இத்தனை வருஷம் தான் இல்ல போட்டு இருந்து நான் சொல்லி எழுதுறதை விட என்னென்ன செய்த நான் என்னென்ன இதுல வந்து நான் லீட் பண்ணி என்னென்ன கமிட்டியை வந்து லீட் பண்ணி நான் என்னென்ன வேல்யூ ஆட் பண்ணி நான் எழுதுறது வந்து உங்களுக்கு சான்சஸை வந்து கூட்டும். ஓகே, ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி சிம்பிளா மென்ஷன் பண்ணுங்க. ஓகே தானே? இப்ப நான் பெரும்பாலான சிவில பாக்குறேன் ஹார்ட் ஸ்கில், சாஃப்ட் ஸ்கில் போட்டு போடுறாங்க. ப்ராப்ளம் சால்விங் எந்த சிவி எடுத்தாலும் முதலாவது இருக்கிறது வந்து ப்ராப்ளம் சால்விங் சொல்லி. ஓகே தானே? ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஒரு பேசிக்ஸ், அதுல ஸ்கில்ஸ் இல்லை. நீங்க கட்டாயம் கம்பெனிக்குள்ள வந்தா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தான் வேணும். அப்படி நாங்களே ப்ராப்ளம் சால்வ் பண்ண தெரியாது நாங்களே எடுக்க போறோம். ஓகே தானே? அப்ப இந்த குட் ப்ராப்ளம் சால்வர், ப்ராப்ளம் சால்விங், டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி எல்லாம் போடாதீங்க. ஓகே தானே? அது ஒரு சம்திங் கிரிஞ்ச். ஓகே தானே? அது வந்து இப்போ 10 இயர்ஸ் 11 இயர்ஸ்க்கு முதல் வந்து அதை போட்டது சரி. இப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங்கிறத வந்து சிவில போடாங்க. இப்படி சிம்பிளா மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் என்னென்ன ஐடியா இருக்குது அதே வந்து முதல்ல உங்களுக்கு பெட்டரான ஐடியா உள்ள லாங்குவேஜை வந்து எழுதுங்க முதலாவதா. அது நீங்க இல்ல உங்களுக்கு சரியான என்னன்னு சொல்ற வந்து ஸ்கில் செட் அதுல இருக்கணும். அந்த அதுல வந்து சரியான ஐடியா கூட இருக்குன்னு சொன்னா லாங்குவேஜ்ல வந்து அந்த லாங்குவேஜை போட்டு ப்ரொஃபஷன் சம்திங்னு சொல்லி போடுங்க. ஓகே தானே? அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன தெரியும் பிளஸ் டூல்ஸ். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் வழியா முன்னுக்கு அசானா, ஜிரா, ட்ரெலோ, மிரோ, கூகுள் அனாலிட்டிக்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோ. நீங்க இதுவே வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க டெக்னிக்கல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக்னிக்கல் பர்சனல் டெவலப்பர் இருந்தீங்கன்னு சொன்னா ஜிட்கப், ஏடபிள்யூஎஸ், அஷூர் ஸோ அப்படியான பிளாட்ஃபார்ம்ஸை வந்து நீங்க இதுல வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வரைக்குள்ள வந்து ஆக்சுவலா என்ன இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கும். ஓகே, சில வந்து 4 விஷயம் வந்து இருக்குது. நான் பாக்குறது மே வந்து வேற விஷயங்கள் இருக்கலாம். நான் இது வரைக்கும் பார்த்ததுக்குள்ள வந்து 4 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து கோர் இன்டெலிஜென்ஸ். இந்த கோர் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு சொன்னா வந்து நீங்க இப்போ ஒரு கம்பெனிக்கு வாரீங்க. கம்பெனிக்கு வந்து 2 to 3 இயர்ஸ்ல வந்து அங்க நடக்கிற விஷயங்களை லேர்ன் பண்ணி நீங்க ஓவர் பீரியட் செய்யத்தான் போறீங்க. பட் வந்து 2-3 டேஸ் அல்லது வித்தின் 1 வீக்ல வந்து நீங்க எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறீங்கன்றதுக்கு வந்து இந்த கோர் இன்டெலிஜென்ஸ் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். ஓகே, கோர் இன்டெலிஜென்ஸ்ன்றது வேகமா வந்து அடாப்ட் பண்ணி வேகமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எவ்வளவு வேகமா வேல்யூ வந்து ஆட் பண்றோம் அந்த ஃபீல்ட்லன்றது வந்து உங்களோட கோர் இன்டெலிஜென்ஸை பொறுத்து தான் மாறும். ஓகே, அது வந்து யூனிவர்சிட்டி டைம்ல நீங்க எப்படி வளர்த்துக்கொள்ளலாம்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நீங்க உங்களை கொண்டே போட்டு அதுக்குள்ள வந்து அல்லது ஒரு அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ஸ்ல உங்களை கொண்டு வச்சிருந்து அதுக்குள்ள வந்து கணக்கா லேர்ன் பண்றது வந்து இந்த கோர் இன்டெலிஜென்ஸை வந்து கூட்டும். நாங்க என்ன செய்ய மாட்டோம்னா யூனிவர்சிட்டி டைம்ஸ்ல வந்து அன்கம்ஃபர்டபுளான ப்ராஜெக்ட்ஸ்க்குள்ள போக மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டீம் ஒன்று இருக்கும் யூனிவர்சிட்டியில 30-40 டீம்ஸ் வரும். ஒரு 75-80 பேர் இருந்தா ஒரு 30 டீம்ஸ் 2 பேர் 3 பேர் டீம் சொன்னா 25 டீம்ஸா வந்து வரும். 25 டீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4-5 டீம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெட்டரான செய்யக்கூடிய ஆக்களா இருக்கும். அவங்களோட நாங்களோட எங்களை போட சம்டைம்ஸ் விரும்ப மாட்டோம். என்னன்னு சொன்னா வந்து அவங்க போற ஹார்ட் ஒர்க் நாங்கள போடுவோம்னு சொல்லி. அல்லது வந்து நாங்க சில நேரம் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு லேசியான டீம் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடோட கொண்டே போட்டுருவோம். கடைசியில வந்து இங்க அதோட இடத்துல க்ளோன் பண்ணியோ ஏதாவது இது வந்து ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டோம். அது வந்து நெவர் கோனா யூஸ். ஓகே, ஒரு வந்து யூஸ் ஆக போறீங்க உங்களுக்கு. அப்படியான அன்கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன்ஸ் உங்களை போடுறதால இந்த கோர் இன்டெலிஜென்ஸ் வந்து நீங்க வளர்த்துக்கொள்ளலாம் யூனிவர்சிட்டி டைம்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேசிக் ஐடியா இருக்கும். இப்ப நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு வரீங்கன்னு சொன்னா ஓகே, டெவலப்மெண்ட்னா என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்னா என்ன டைம் கம்ப்ளெக்சிட்டியா என்ன ஸ்பேஸ் கம்ப்ளெக்சிட்டி சொன்னா என்ன ஏன் அதுல வந்து நாங்க யூஸ் பண்ற வேண்டிய பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து இருக்கணும். அடுத்தது வந்து பெட்டரான லேர்னிங் கர்வ். ஓகே, நான் அதே முதல் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு இடத்துல ஒன்றே விட்டு 1 மந்த்ல வந்து லேர்ன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து வேகமா வந்து வேல்யூ ஆட் பண்ற இன்னொரு பர்சனுக்கு வந்து அதே வேல்யூ ஆட் பண்றதுக்கு 9 months எடுக்குதுன்னு சொன்னா இவற்ற லேர்னிங் கர்வ் வந்து சரியான என்ன லேர்னிங் கர்வ் வந்து பெட்டரா இல்ல. இவற்ற லேர்னிங் கர்வ் வந்து பெட்டரா இருக்கு. அப்ப அது சரியான இம்பார்ட்டன்ட். உங்களோட லேர்னிங் கர்வ் வந்து பெட்டரா இருக்கணும். அதாவது நீங்க ஸ்டார்டிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்படியும் கூட டைம் 40 hours தான் ஒர்க் பண்ணுவேன் 40 hours எல்லாத்தையும் லேர்ன் பண்ணணும்னு சொன்னா லேர்ன் பண்ணிடலாது. ஓகே தானே? இந்த என்னன்னு சொல்றேன் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்றது வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு மித். ஓகே தானே? நம்ம எங்க கணவர் சொல்லுவாங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து சரியான இம்பார்ட்டன்ட் சொல்லி கம்பெனிக்கு நாங்க உழைச்சி கொண்டு வர இல்ல. கம்பெனிக்கு வந்து நாங்க வந்து 60 hours 70 hours வந்து போடணும் இல்ல. பட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க 40 hours கம்பெனிக்குள்ள போட்டா 20 hours 30 hours நீங்க பர்சனலா போட்டு லேர்ன் பண்ணணும். அதுல வேல்யூ ஆட் பண்றீங்க. ஏன்னா நீங்க 40 hours லேர்ன் பண்ணி 40 hours அப்ளை பண்ணி 40 hours வேல்யூ ஆட் பண்ணிடலாம் அது கம்பெனிஸுக்கு. ஓகே, அப்ப நீங்க ஒரு 20 hours வெளியில வந்து வேல்யூ போட்டு லேர்ன் பண்ணினா தான் அந்த லேர்ன் பண்ணதை வந்து நீங்க அந்த 40 hours அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்ப நாங்க வந்து ரெக்ரூட் பண்ணிக்கலாம் வந்து எங்களோட கம்பெனிஸுக்கு நாங்க மென்ஷன் பண்ணிடுறாங்க
மினிமம் வந்து நீங்க 50 ஹவர்ஸ் வந்து கமிட் பண்ணணும் வீக்லி. 40 ஹவர்ஸ் ஒர்க், 10 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பர்சனல் லேர்னிங்ஸ். நாங்க வந்து இது லேர்ன் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த 10 ஹவர்ஸ் நீங்க கமிட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க இப்ப இன்டர்ன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, அப்ப அந்த பெட்டரான லேர்னிங்க்கு வந்து சரியான இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அண்ட் விஷன். நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு போறீங்க, உங்களுக்கு அந்த கம்பெனி செய்யற ப்ராடக்ட்லயோ அல்லது அந்த ப்ராஜெக்ட்லயோ நம்பிக்கை இல்லை, இது வந்து சக்சஸ் ஆகும்னு சொன்னா அப்ப அந்த கம்பெனிக்கு நீங்க வேல்யூ ஆட் பண்ண மாட்டீங்க. ஹியூமன்ஸ் மைண்ட் என்ன மாதிரி ஒர்க் பண்ணும்னு சொன்னா நீங்க ஒன்றுல ஃபுல்லா நம்பிக்கை வச்சா நீங்க அதுல வந்து ஃபுல் எஃபர்ட்டா போடுவீங்க. ஸோ அப்ப இந்த நாளும் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு புது கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வந்து இந்த நாளும் வந்து சரியான இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த உங்களுக்கு தெரியும் சிவி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஏஐ வச்சு ஃபில்டர் பண்றோம், அல்லது வந்து அப்ளிகேஷன் ட்ராக் ஏடிஎஸ் சொல்லி இருக்கு, அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டத்தை வச்சு வந்து ஃபில்டர் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ரெக்ரூட்டர்ஸ் வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா வந்து அதை வந்து பாக்குறோம். ஓகே, இப்ப கிட்டடியில வந்து பாத்தீங்கன்னா சொன்னா எங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து கால் பண்ணினாங்க. கிட்டத்தட்ட 1400 சிவிஸ் வந்து வந்தது எங்களுக்கு. ஓகே, அப்ப 1400 சிவிஸையும் நான் வந்து வாய்ச்சி கொண்டு இயலாது. அப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம் சொன்னா வந்து சிவிஸ் எடுத்து சும்மா பார்ப்போம். ஓகே, அதாவது ஸ்கிரீமிங்னு சொல்லுவோம். ஓகே தானே, சிவி வந்து என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா வந்து ஜஸ்ட் மேலோடமா பார்ப்போம். என்ன செய்ய மாட்டோம், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொண்டா போய் வாசிச்சு ஒவ்வொண்டா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பாக்குறேன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு சிவிக்கு ஒரு 2 மினிட்ஸ்னாலே 1000 டிவிக்கு வந்து 1000 சிவிக்கு வந்து 2000 மினிட்ஸ் வந்து வேணும். ஏன்னா இப்போ சும்மா மேலோட்டமா பார்த்து கொண்டு வருவோம் சிவியை. அப்பேக்குள்ள ஒரு ரெக்ரூட்டர் வந்து பாக்குறதுக்கு சான்ஸ் கூட உள்ள இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதை வந்து சொல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்மல் இமேஜ்னு சொல்லுவோம். இந்த தேர்மல் இமேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த புள்ளியல் கூட உள்ள இடங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாக்குறதுக்கு ஒரு ஹியூமன் வந்து ஒரு பேப்பரை வந்து எடுத்து பார்க்கக்குள்ள வந்து சான்ஸ் கூட உள்ள இடங்கள். ஓகே தானே, இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பேப்பர் பாக்குறதுக்கான சான்ஸ் குறைவு. இதுல எங்க வந்து டாட் கூட இருக்கும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அங்கதான் வந்து ஒரு ஹியூமன் வந்து பாக்குறதுக்கான சான்சஸ் கூட. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்றீங்கன்னு சொன்னா இப்படியான இடங்கள்ல நீங்க உங்களோட வந்து பெட்டரான டீடைல்ஸை வந்து அந்த இடங்கள்ல வந்து கொண்டு வரணும். ஓகே தானே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஸ்டார்ட் அப்ஸுக்கு அப்ளை பண்றீங்க, ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ஸுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா மேபி அவங்க எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா பார்ப்பாங்க. பட் பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்மல் இதுக்கு வந்து இமேஜ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இம்பாக்ட் பண்ணும். ஓகே, இப்ப நாங்கள் எப்படி வந்து அந்த 1400 சிவியை வந்து நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி நாங்கன்னு சொன்னா ஒரு டூலை யூஸ் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா முதல்ல வந்து அந்த 1400 சிவிஸ்லயும் உள்ள ஜிட்கப் ப்ரொஃபைல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு ஜிட்கப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல வந்து லாஸ்ட் 4 மந்த்ஸ் பார்த்தாங்க. லாஸ்ட் 4 மந்த்ஸ்ல வந்து என்ன மாதிரி ஆக்டிவிட்டி இருக்குன்றதை வச்சுக்கணும் அதை பாயிண்ட்ஸ் பண்ணி போட்டு ஆட்டோமேட் பண்ணி பாயிண்ட்ஸ் பண்ணி போட்டு அதுல வந்து முதல் ஒரு 120 சிவிஸ் எடுத்து வந்து அதை பேருந்து வந்து சிவிஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த 120 சிவிஸையும் எடுத்து அதைத்தான் நாங்கள் பார்த்து ஃபில்டர் பண்ணி எடுத்துறாங்க ஆக்கல. ஓகே, அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி டிஃப்ரெண்டான ஃபில்டர்ஸை கொண்டு வரலாம். உங்களுக்கு வந்து என்ன வந்து மெயின் ஆப்ஜெக்டிவ் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் உங்களுக்கு மெயின் ஆப்ஜெக்டிவ் வேணா ஜிட்கப் அல்லது என்ன ப்ரொஃபைல் டெக்னிக்கல் ப்ரொஃபைல் அதை போய் பார்த்தா அதுல இருந்து எடுக்கலாம் டேட்டாவை. ஓகே, இப்போ வந்து டூல்ஸ் வந்துட்டு. ஓகே, ஸோ அப்ப நான் சொல்லலாது இது மட்டும் ஒர்க் ஆகும்னு சொல்லலாது, பட் எல்லாமே பெட்டரா இருக்கணும். பட் நீங்க ஒரு பெரிய கம்பெனிக்கு அப்ளை பண்ணிக்கலாம் வந்து இதை வந்து பாக்குறதும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த தேர்மல் இமேஜ் வந்து இப்படி வந்து ஒரு ரெக்ரூட்டர் பார்க்கல வந்து இம்பாக்ட் பண்ணது. ஓகே, ஸோ இதுதான் டோட்டலா வந்து சிவி சம்பந்தமா. ஓகே, ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கடைசியா வந்து கியூஏல கேட்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் முதலே சொன்ன மாதிரி 48% ஆஃப் த ஹேரிங் வந்து என்ன மாதிரி நடக்குதுன்னு சொன்னா வந்து ரெஃபரலுக்குள்ளாலையும் அடுத்த வந்து இன்டர்னல் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து உங்களை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து சஜஸ்ட் பண்றதாலையும் தான் நடக்குது. அப்ப நீங்க ஒரு பர்சன் ஒரு கம்பெனில உள்ள பர்சனை வந்து நீங்க வந்து ரெஃபரல் கேட்க போறீங்கன்னு சொன்னா நீங்க போய் எனக்கு ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. அது வந்து ஒர்க் ஆகுது. என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜோனையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலிக்காவோ அல்லது யாராவது ஒரு பர்சனை வந்து எனக்கு தெரியுமென்று சொன்னா நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். எனக்கு தெரியாத ஒரு ஆள் லிங்க்டின்ல வந்து கேட்டா எனக்கு ஐடியா இருக்கு அது என்னன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா அடுத்தது இப்ப நாங்க ஒரு பிள்ளையான ரெஃபரல் செய்யறது வந்து எங்களையும் வந்து பாதிக்கும் கம்பெனியில. ஓகே, அப்ப நாங்க திங்க் பண்ணோம் ஓகே இவர் வந்து பெட்டர் ஃபிட். அடுத்து வந்து சில கம்பெனிஸ் என்ன செய்யணும்னு சொன்னா ரெஃபரல் வந்து ஹையர் பண்ணினா கம்பெனில வந்து அந்த சஜஸ்ட் பண்ணி நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பேமெண்ட் செய்வாங்க. ரெஃபரலுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க அதில் ஊக்குவிக்கிற மாதிரி சில பேமெண்ட் செய்வாங்க. அப்ப நாங்கள பேமெண்ட் செய்யணும் உள்ளுக்கு யோசிப்போம் எப்படி ஒரு பெட்டரான பர்சன் எடுத்து விடலாம், எனக்கும் ஒரு மணியை கிடைக்கும், சேம் டைம்ஸ் வந்து ஒரு பெட்டரான பர்சன் எடுத்து விடுறது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே தான். ஸோ அப்ப நீங்க எப்படி எவ்வளவு ரீச் பண்ணணும்னு சொன்னா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சர்ச் குளோபலுக்கு வந்து ப்ராடக்ட் மேனேஜர் பொசிஷன்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட 4 times வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு லாஸ்ட் டைம் வந்து கடைசி இன்டர்வியூ போனேன். அதுக்கு பிறகு வந்து நான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து கோர் டீம்ல வந்து எனக்கு ஜாப் கிடைச்சபடியா நான் வந்து மூவிங் ஃபார்வர்ட் வந்து போகல அடுத்த இன்டர்வியூக்கு. அப்ப எப்படி வந்து பெட்டரா போகலாம்னு சொன்னா அந்த 4th டைம் வந்து சர்ச் குளோபல் நான் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா வந்து ஓப்பனிங்ஸ் ப்ராடக்ட் மேனேஜருக்கு வந்து ஓப்பனிங் வந்து போட்டவங்க சர்ச் குளோபல் நான் போய் ரீச் பண்ணினேன். அங்க வந்து சீனியர் பிஎம்மா ஒர்க் பண்ற ஆள். ஓகே, எனக்கு வந்து இந்த கம்பெனில இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ நான் வந்து இப்ப பிஎம்மா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன், நான் இந்த ஒர்க்ஸ்
செய்துருக்கேன். நான் பல ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ எனக்கு வந்து உங்களோட சில ஐடியா அல்லது வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து இந்த கரியருக்கு வேணும்னு சொல்லி அவரை வந்து ஒரு கோலுக்கு வந்து கேட்டுனான். அப்ப அவர் வந்து சொன்னார், ஓகே ஒரு கோலுக்கு போவோம்னு சொல்லி ஒரு 1 வீக் கழிச்சு கோல் வந்து அந்த கோல்ல வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் கதைச்சினான். அப்ப அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஓகே நாங்க கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க கொடுத்த ஆன்சர்ஸ் வச்சு அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. ஓகே வந்து செய்வாங்க கான்ஃபிடென்ட்டா அடுத்த மூவிங் ஃபார்வர்ட் வந்து கொண்டு போகலாம்னு சொல்லி ரெஃபரலுக்கு. அதுக்கு பிறகு நான் ஒரு அடுத்த ஒரு 3 to 4 daysல வந்து நான் கேட்டேன். ஓகே எனக்கு வந்து இப்படி ஒரு ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுல வந்து நான் முதல் 3 times அப்ளை பண்ணினான். பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ உங்களால வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சொன்னா ஓகே ஹாப்பி நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணினேன். நான் இன்டர்வியூக்கு உள்ளுக்க போனேன். ஓகே இப்போ நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா முதல் வந்து போய் அந்த பொசிஷன்ஸுக்கு உங்களை ரெஃபர் பண்ணக்கூடிய ஆக்களை ஃபைன் பண்ணணும். அல்லது எப்படி வந்து ஒரு ஹை மேனேஜ்மெண்ட் உள்ள ஆக்களோட வந்து ஒரு கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணலாமா, லிங்க்டின் இல்லையா அல்லது ஃபேஸ்புக்ல அல்லது என்ன பிளாட்ஃபார்மா இருக்கலாம். நீங்க ஃபேஸ்புக்ல வைக்க கூட ஆண்டு இல்லை ஹெல்ப் ஓகே தானே. ஸோ பட் டிரெக்டா போய் ரெஃபர் பண்ணுங்க. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையரிங்க்கு வந்து என்ன வந்து உள்ளுக்கு கொண்டு வரலாமான்னு சொல்லி டிரெக்டா கேட்காங்க. முதல் உங்களோட ஒரு இன்ட்ரடக்ஷன்ஸ் கொடுத்து என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எந்த கரியருக்கு நீங்க வந்து அட்வைஸ் தருவீங்கன்றதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கேளுங்க. அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா வந்து மூவிங் ஃபார்வர்ட் கோலா போட்டோ அல்ல ஒரு கன்வர்சேஷனை பில்ட் பண்ணி உங்களோட பற்றி ஒரு ஃபுல் இன்ட்ரக்ஷனை கொடுத்து போட்டு தான் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அடுத்ததுக்கு வந்து கொண்டு போகணும். பெரும்பாலான ஆக்கள் வந்து என்ன லிங்க்ல ரீச் பண்ற ஆக்கள் கேட்கறது ரெஃபர் பண்ணுவீங்களா அல்லது வந்து உங்களில வந்து என்ன ரெக்ரூட் பண்ணுவீங்களான்னு சொல்லி ஒருத்தருமே இது வரைக்கும் என்ன கேட்டது இல்லை. ஒரு அட்வைஸ் வந்து இப்படி ஒரு கரியர் நான் இந்த சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கிறேன், எனக்கு ஒரு அட்வைஸ் வந்து வேணும் அல்லது வந்து எனக்கு வந்து இந்த சிவி இதுதான் இதை வந்து போடுறோன்றதுல ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொன்னா அது வந்து எப்பயுமே ஒரு பெட்டர் அப்ரோச். அப்படி கேட்கறது டிரெக்டா வந்து வேலை தாங்க கொண்டு கேட்கறத விட ஓகே இதுதான் லேர்ன் பண்றேன், இப்படி இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன், இந்த கம்பெனில இது நான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணினா பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து ஒர்க் வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒன்றும் அடுத்ததுக்கு மூவ் ஆகிறது கிடைக்குது இல்லை. ஸோ என்ன இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளலாம்னு சொன்னா பீப்புள் வந்து ஹாப்பி டு ஹெல்ப். ஓகே ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட இன்டர்ன்ஷிப்பை வந்து பிளான் பண்றது வந்து ஈவன் நானே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months இந்த இன்டர்ன்ஷிப்பை பிளான் பண்ணினா எனக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. எனக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணி 1 monthல இன்னொரு ரிமோட் இன்டர்ன்ஷிப் கிடைச்சது. அது வந்து பெட்டரா இருந்தது எனக்கு பிலிப்பைன்ஸ்ல. பட் தொடக்கத்துல நான் இன்டர்ன்ஷிப்ல வந்து என்ன பெருசா வந்து நான் கொரோனாக்குள்ள வந்து இன்டர்ன்ஷிப் பிளான் பண்ணினா நானும் வந்து உங்களை மாதிரி தான் வித்தின் ஒரு 2 to 3 monthsல கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்து அதை வந்து மோடியோ பண்ணி போட்டு போட்டுறான். எனக்கு வந்து பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஃபுல்லி ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருக்கல. வேற சொன்னாங்க கொழம்புக்கு. ஸோ அப்போ கொரோனா நான் ஜெஃப்னாவில் இன்டர்ன்ஷிப்பை செய்தேன். அதுக்கு பிறகு 1 month கழிச்சு ஒரு மெஷின் லேர்னிங் கம்பெனியோட வந்து ஒரு ரிமோட் இன்டர்ன்ஷிப் மாதிரி கிடைச்சது, ஒரு 30 hours ஒர்க். ஸோ அது வந்து எனக்கு வேல்யூ ஆட் பண்ணினது. இது வந்து நான் இங்க ஜாப்பனீஸ் செய்த இன்டர்ன்ஷிப் வந்து எனக்கு வேல்யூ ஆட் பண்ணது சரியான குறைவு. ஓகே பட் எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சது என்னத்தையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடியது. அப்ப நீங்க வந்து அந்த பிள்ளையை வந்து விடாதீங்க. ஓகே தானே. அட்லீஸ்ட் உங்களுக்கு இப்ப நீங்க என்ன 6 months இருக்குன்னு சொன்னா இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே தானே. உங்களோட லிங்க்டின்ல வந்து எழுதுங்க, மீடியம்ல வந்து ஆர்டிகல்ஸ் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுங்க. ஜிட்கப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எழுதுங்க. ஓகே ஜிட்கப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுங்க. என்ன சொன்னா நீங்க கடைசி நாளைக்கு முதல் நாள் போட்டீங்கன்னு சொன்னா ஜிட்கப்ல தெரியும் நீங்க எப்ப வந்து கமிட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா, எப்ப வந்து கமிட் பண்ணிக்கிறீங்கன்றதெல்லாம் தெரியும். ஓகே தானே. அப்ப ஒரு லாங் டேர்முக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் இல்லாத நாங்களும் எடுக்க பார்ப்போம். ஒரு 1 monthக்கு மேல ப்ரிப்பேர் பண்ணி போட்டு வராக்களை வந்து நாங்க எடுக்க விரும்ப மாட்டோம். என்ன சொன்னா அது இந்த மாதிரி என்ன சொன்னா ஜஸ்ட் ஒரு அவசரமா ப்ரிப்பேர் பண்ணாதான் தவிர ஸ்கில் செட்டோ அல்லது நாலேஜோ வந்து அவளுக்கு இருக்காது. அப்போ ஒரு ஆள் வந்து ஒரு 6 months 1 year வந்து ஒரு எஃபர்ட்டை போட்டு வந்து ஓவர் த பீரியட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸை பில்ட் பண்ணி ஒரு லிங்க்டின்ல வந்து ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி லிங்க்டின்ல வந்து தன் நாலேஜ் ஷேர் பண்ணி தன் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற தான் கம்பெனிஸும் ஹேர் பண்ண வந்து விரும்பும். ஓகே ஸோ அப்போ அப்படி ஒன்றை வந்து செய்யுங்க. நீங்க உடனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்டர்ன்ஷிப் எடுக்கணும்னு சொல்லி போட்டு 1 month 2 monthsல வந்து நீங்க ப்ரிப்பேர் ஆகிறது வந்து கவுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து சரியான கூட. ஸோ அவ்வளவுதான் வந்து டோட்டல் செஷன்ஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தா இப்ப என்ன கேட்கலாம், அல்லது வந்து ஏதாவது நான் பின்னுக்கு போய் ஏதாவது காட்டி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா கூட ஐ அம் ரெடி. ஓகே இல்லாட்டி நீங்க மெசேஜ்ல போட்டா கூட ஓகே ஏதாவது வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னா. சார் சொல்லுங்க. இப்போ நம்மளோட சிவில வந்து இப்போ மெயிலுக்கு நம்மளோட இப்போ நேமை போட்டு நம்ம அட்ரஸ் போட்டு மென்ஷன் பண்ணுறதுக்கு அதோட வந்து நம்மளோட ஒரு பொசிஷன் இருக்கணும்னு சொன்னா இப்போ அதை வந்து பொசிஷனை போடுறது நல்ல. நீங்க வந்து பொசிஷன்ஸை போடுறது நல்ல. பொசிஷனை போடுறேன்னு சொன்னா போடலாம். பட் அது வந்து கட்டாயம் இம்பார்ட்டன் வேண்டிய இல்லை. ஓகே தானே. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒப்ஜெக்டிவ் சொல்லி விஷயத்தை வந்து எழுதுவாங்க. நீங்க வேணும்னு சொன்னா அப்படி ஒன்று எழுதலாம். ஒப்ஜெக்டிவ்ல வந்து நான் வந்து இந்தியில வந்து ஒப்ஜெக்டிவ் நான் எழுதுற ஒரு காலமும். பட் சில சிவிஸ்ல வந்து ஒப்ஜெக்டிவ் இருக்கிறது. ஆனா அந்த ஒப்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கரண்ட் பொசிஷன்ஸ் அடுத்தது ஒரு பர்சனல் ப்ரௌடா எழுதாங்க. ஓகே தானே. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சில பேர்
பெட்டர் ப்ராப்ளம் சால்வர் சம்திங் அப்படி எழுதாம நரோ டவுன் பண்ணி நீங்க என்ன செய்றீங்க, என்னென்ன இம்பாக்ட கிரியேட் பண்றீங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இந்த மாதிரி உங்களால இம்பாக்ட கிரியேட் பண்ண இல்லைன்றதை வந்து நரோ டவுன் பண்ணி எழுதுனீங்கன்னு சொன்னா ஒர்க் ஆகும். நீங்க மேல வந்து டொப்ல வந்து உங்களோட பொசிஷன்ஸை வந்து போடணும் மாதிரி இல்ல. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஒரு இதுல இருக்கேன், ஒரு குவான்டிட்டி சேவியரன்ஸ். அப்போ மேலுக்கு அது குவான்டிட்டி சேவியரன்ஸ் சொல்லி போட்டு ஒரு ஸ்லேஷ் போட்டு அங்கால மற்ற பொசிஷனை போடுறது நல்லமா, இல்லை சும்மா எம்டியா அந்த பொசிஷனை விடுறது நல்லமா? அப்படி இப்ப என்னன்னு சொன்னா வந்து முகமது, நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வந்து எனக்கு அவ்வளவு ஐடியா இல்லை. நான் சொல்றது டெக்னிக்கல் ரோல்ஸ் தான். ஸோ மே வந்து அது உங்களுக்கு வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி பொறுத்து, உங்களோட இண்டஸ்ட்ரியில உள்ள ஆளோட வந்து இந்த எடுக்கிறது வந்து பெட்டர் முகமது. ஓகே தான். இண்டஸ்ட்ரியில உங்களோட ஒரு 3 years 4 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆள்கிட்ட வந்து நீங்க அது வந்து பெட்டரா இருக்குமா இல்லையானதை வந்து கேளுங்க. அதே சில நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா பொறுத்தே டிஃப்ரெண்ட் ஆகும். சில நேரம் சிலங்கால வந்து போடுறது அவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாம இருக்கும். பட் நீங்க துபாய், கட்டார் அப்படி போய்க்குள்ள வந்து இம்பார்ட்டன்டா இருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஒரு பொசிஷன்ஸுக்கு போறீங்க. எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க வந்து ஒர்க் பண்றாங்க. அவ எனக்கு அவங்களோட சிவியை பார்த்த வரைக்கும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இல்ல சிவில் சைட் போறீங்கன்னு சொன்னா வந்து நீங்க அதை மென்ஷன் பண்றது நல்லா. அசோசியேட் குவான்டிட்டி சர்வேரா ஒர்க் பண்றீங்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி சர்வேரா ஒர்க் பண்றீங்கன்றதை மென்ஷன் பண்றது நல்லா. அடுத்த கூட அந்த சார்ட் எல்லாம் இருக்கலாம், அவங்களோட வந்து அசோசியேட் அப்படியே சம்திங் இருக்குல்ல சர்டிபிகேஷன்ஸ், அதுல இருந்து அதுக்கும் வந்து அந்த ப்ரொஃபஷனல் சர்டிபிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே முகமது. ஓகே 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 ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. ஹவு டு சூஸ் பெட்டர் பாத், வாட் ஆர் த டிஃபரண்ட் பிட்வீன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன், வெப் டெவலப்பர், மொபைல் டெவலப்பர்? இஃப் நீட் டு அப்ளை சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்ன், தென் விச் ஃபீல்ட் ஐ நீட் டு லேர்ன்? ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், வெப் டெவலப்பர், ஆப் டெவலப்பர்ன்றது வந்து ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றது ஒரு ப்ரௌட் ரோல், அடுத்து வந்து ப்ராப்ளம் சால்விங் ரோல், ரைட் தானே? டெவலப்பருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா ஆக்சுவலி ரெண்டும் நாங்கள் ஒன்று தான் நினைக்கிறோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வர், வெப் டெவலப்பர்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு கோட் பேஸை பில்ட் பண்றா. ஓகே தானே? அப்ப கோட பில்ட் பண்றாங்க. அதை நான் அப்படியும் சொல்லலாம். சில இடங்கள்ல வந்து ரெண்டும் சேம் மாதிரி தான் எடுக்கிறேன். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கோடிங் டைம் வந்து மேபி ஒரு 40 to 50% இருக்கு. 50% டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ராப்ளம் சால்விங் தான் இருக்கு. ஓகே, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி போட்டு தான் அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்னிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. வெப் டெவலப்மெண்ட் மேபி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதே யூஸ் பண்ணி வந்து வெப் டெவலப்மெண்ட் செய்யறாங்களா இருக்கு. அவன் ப்ராப்ளம் சால்விங் இருக்கும். பட் அவன் ப்ராப்ளம் சால்விங் வந்து சரியான குறைவா இருக்குன்னு சொல்லி தான் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஃபீல் பண்ணேன். அடுத்த வந்து நான் ரெஃபர் பண்ணி இடங்களை வந்து அப்படிதான் மென்ஷன் பண்ணி இருந்தது. ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்டர்னோ, வெப் டெவலப்பரோ, ஆப் டெவலப்பர் நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்விட்ச் பண்ணலாம். அதுக்குள்ள அது வந்து ஈஸி. நீங்க வெப் டெவலப்பரா ஒர்க் பண்ணி போட்டு மொபைல்ல வந்து ஸ்கில்ல லேர்ன் பண்ணி போட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்விட்ச் பண்றது ஈஸி. நீங்க இப்ப வெப் டெவலப்பர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்து போட்டு டிசைன் யூஐ/யூஎக்ஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்றது வந்து கஷ்டம். ஓகே, பட் அதுக்குள்ள வந்து ஸ்விட்ச் பண்றது ஈஸி. ஸோ அப்ப நீங்க எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் வந்து நீங்க எப்படி அதை வந்து எந்த பாத்துல போகணும்ன்றது வந்து நீங்க தான் டிசைட் பண்ணணும். உங்களுக்கு இது வந்து பெட்டரா ஒர்க் ஆகும். உங்களுக்கு மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகும் சொன்னா நீங்க மெஷின் லேர்னிங்ல போங்க. இது வந்து இப்ப நான் சொல்லிடாது பெட்டர் பாத்துன்னு சொல்லி. என்னன்னு சொன்னா இப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்போ உள்ள ட்ரெண்டை வச்சு கொண்டு டிசைட் பண்றாங்க இது வந்து பெட்டர் பாத்துன்னு சொல்லி. அது வந்து 3 years 4 years பிறகு வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும்ன்றது இல்ல. பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு 2 to 3 years மேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் செயின் வந்து டாப்பா இருந்தது. இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெஷின் லேர்னிங் வந்து டாப்பா இருக்கு. ஸ்டில் வந்து பிளாக் செயினுக்கு ஒர்க் இருக்கு. பட் இப்போ வந்து மெஷின் லேர்னிங்கோட கம்பேர் பண்ணிக்கலாம், ஏஐயோட கம்பேர் பண்ணிக்கலாம் குறைவு. ஓகே, அப்போ ஒவ்வொரு பீரியட் வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகும்னு தெரியாது. ஸோ அப்ப பேசிக் நான் முதலே சொன்ன மாதிரி பேசிக்ஸ்ல வந்து பெட்டரா இருக்கும். பிளஸ் உங்களோட பார்த்து நீங்க தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது ஒர்க் ஆகும், எந்த ஒர்க்கை செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து போரா ஃபீல் பண்ணலன்றதுதான் உங்களோட ஃபீல்டா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து கேன்வாவில் வந்து சிவியை கிரியேட் பண்றது வந்து பெட்டரான கேட்டுருக்கீங்க. கேன்வாவில் வந்து ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அதர்சியா? ஓகே சார், சொல்லுங்க சார். நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த லிங்க்டின் மற்றங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்றது நல்ல நான் அதை கிரியேட் பண்ணி சிவில ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா அந்த மெயின்டைன் பண்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வரேன். எனக்கு என்ன இஷ்யூ வேண்டா சார், இந்த நான் ஆஃப்டர் ஸ்கூல் லீவர் அப்ப நான் வந்து கோவிந்த் யூனிவர்சிட்டியில வந்து பிஎஸ்சி ஐடி போட்டிருக்கிறேன். எனக்கு அந்த கரியர் பாத்துல வந்து இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சைட் போறதா இல்லையான்னு சொன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட்ஸ் இப்ப மாறிக்கொண்டிருக்கு. நாங்களும் அப்படித்தான் ட்ரெண்ட்ஸ் மாறிக்கு அதுக்கிட்ட மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்போம். அப்புறம் ஆனா அது வந்து சார் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அட்வான்ஸ் லெவல் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இப்ப எப்படித்தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ட்ரெண்ட் இருக்குது வந்து நீங்க SCA என்ற பாதிரிகள் வந்து இப்ப ஏஐல உள்ளாக்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்ப ஆக்சுவலி இந்த ஏஐ வந்து இந்த மாதிரி சொன்ன ஒர்க் ஆகும்னு சொன்னா சாஃப்ட்வேர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுக்கு மேலதான் ஏஐ இருக்கும், ஏஐ லேயர் வந்து இருக்கும். ஓகே தானே? கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். பட் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு டாப் லேயரா தான் ஏஐ வந்து இருக்கும்.
ஓகே தானே. சோ அப்ப ஏஐயும் ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் சொல்லல, அது டோட்டலி டிஃபரெண்ட் பார்த்தாம இருக்கும் சில இடங்கள்ல. ஓகே தானே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏஐ எடுக்க மல்டிபிள் ரோல்ஸ் இருக்குது. இப்ப டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனாலிசிஸ், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ப்ராம்ப்ட் இன்ஜினியர், அப்படி மல்டிபிள் ரோல் வந்து அதுக்குள்ளே இருக்குது தர்ஷியா. ஓகே. சோ அப்ப நீங்க அது வந்து சார் இப்ப சாஃப்ட்வேர் டெவலப்மெண்டோட கண்டினியூஸா வர்றேன்னு சொல்லல, அது என்ன அப்படி சொல்லலாதண்டு இல்ல. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க ஒரு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 ரிகமெண்ட்ஸ் ஜாப் ரிகமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஒரு ஏஐ இன்ஜினியரிங் உரியதும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் உரியதும் வந்து ஜாப் ரிகமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு வந்து இருக்கிறதுன்ற பேசிக் ரிகமெண்ட்ஸ் வந்து ஏஐக்கும் இருக்கும், ஏஐ இன்ஜினியரிங்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ப்ரோக்ராமிங் நாலேஜ் சில, அடுத்து வந்து பைத்தன் பைத்தன் கோடிங் நாலேஜ் பிளஸ் பேசிக் மேத்ஸ் நாலேஜ் வந்து வேணும். பிளஸ் ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதத்துல வந்து ஐடியா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டேட்டா பேஸை வந்து ஆக்சஸ் பண்றது எப்படி, டேட்டா பேஸை வந்து ஒரு 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 காம்ப்ளெக்ஸான டேட்டா பேஸ், சாரி ஒரு இன்டர்மீடியட் லெவல் டேட்டா பேஸை வந்து எப்படி பில்ட் பண்ற ஐடியா எல்லாம் வந்து பேசிக்ஸ். பட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றாருன்னு சொன்னா அவருக்கு வந்து கிளவுட் நாலேஜ் கூட இருக்கணும். ஓகே தானே. அதே ஏஐ பண்றதுல அவருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நாலேஜ் கூட இருக்கணும், மேத்ஸ் நாலேஜ் கூட இருக்கணும். அப்படியான பேசிக்ஸ் ஒண்டா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பேசிக் அந்த ரீகமெண்ட்ஸ்ல 40% வந்து ஒண்டா தான் இருக்கும். மிச்ச 60% வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டிஃபரெண்டா இருக்கும். அது கான்செப்ட் காம்படிட்டிவ் கூட தானே, காம்படிட்டிவ் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போறேன். இப்போ கூடுதலா இப்ப நான் வந்து ஜெஃப்னா, ஆனா நான் இப்ப கொழும்புல இருக்கிறேன், இன்டர்ன்ஷிப்புக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா சாட்டிஸ்ஃபைஸா ஒன்றுமே கிடைக்குது இல்லை. நான் இப்ப அப்ளை பண்ணிக்கிறேன் டிகிரி கோர்ஸுக்கு. ஸோ இன்டர்ன்ஷிப் போறது வந்து சரியான கஷ்டமா இருக்கு இப்ப கொழும்பு சைட் கேட்க போனா. அண்ட் அந்த அளவுக்கு அது டெவலப் ஆகி போய்கொண்டே இருக்கு. அப்ப நான் அதை ட்ராப் அவுட் பண்ணுவோமா, இல்லாட்டி வேற கரியர் சூஸ் பண்ணுவோமான்னு யோசிக்கிறேன். இப்ப என்னன்னு சொன்னா தர்ஷியா, இப்ப ஆக்சுவலி இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுக்கு என்ன அட்வைஸ் பண்ணணும்னு சொன்னா, ஆனா இந்த அட்வைஸை மட்டும் எடுக்க சொன்னா ஒருத்தருக்கு வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்றேன். என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு ஒர்க் ஆனதுக்கு 1000 ஃபேக்டர்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கும். அப்ப நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கொண்டு உங்களுக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிடாது. பட் நான் எனக்கு எப்படி ஒர்க் ஆனேன்னு சொன்னா வந்து இப்ப நான் வந்து முதல்ல வந்து டெவலப்பரா தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த கரியர். ஓகே தானே. ஒவ்வொரு பீரியட் எனக்கு விளங்கிட்டது திஸ் இஸ் நாட் மை பிளே கிரவுண்ட் சொல்லி. ஓகே தானே. அப்ப அதுக்கு பிறகு தான் என்ன செய்யறான்னு சொன்னா ப்ராடக்ட் ஃபோக்கஸா வந்து நான் கரியரை வந்து ஸ்விட்ச் பண்ணினான். ஓகே. நீங்க இப்ப ஒன்று கிடைக்காம கரியரை வந்து ஸ்விட்ச் பண்றதை விட நீங்க ஒன்று கிடைச்சி ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒர்க் ஆகாட்டி கரியரை ஸ்விட்ச் பண்றதா பெட்டர். நீங்க இதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஒரு ரோலுக்கு போய் அந்த ரோல்ல நீங்க வந்து ஃபுல்லா வந்து இன்ட்ரெஸ்ட போட்டு ஹார்ட் ஒர்க்கை போட்டு ஒர்க் பண்ணியும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொன்னா ஸ்விட்ச் பண்ணுங்க. பட் ஒரு ஒர்க் கிடைக்கலன்ற கட்டத்துல வச்சு ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க இருக்கிற பாயிண்ட் வந்து ஜீரோவும் இல்ல, ஜீரோ மைனஸ்ல. ஓகே தானே. இந்த பாயிண்ட்ல வச்சு நீங்க குயிட் பண்ணி போட்டு போறது வந்து பெட்டர் ஐடியாவா இருக்காது. நீங்க உங்களுக்கு ஜாப்புக்கு போய் அந்த ஜாப்ல வந்து உங்களால வந்து ஒரு 6 months 7 months நீங்க எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப உங்களுக்கு எத்தனை வயசு தர்ஷியா? 22 years சார். 22 years. இப்ப நீங்க வந்து 27 28 வந்து நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒர்க் பெட்டரா ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே தானே. நான் ஏஜ் வந்து ஆக கூட்டிக்கணும் சார். இப்ப அது வந்து செய்யற கஷ்டம் தானே சார். 28 27 வந்து செய்யற கஷ்டம். அப்ப 22 yearலயே ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு 1 yearக்கான இன்டர்ன்ஷிப் நீங்க அது வந்து பெட்டர் ஐடியா. நீங்க டெக்னிக்கல் ஃபீல்ட்ல எது போனாலும் நீங்க வெளியே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுக்கு வாராக்கள் மேபி 6 years டெவலப்பர்ஸா இருந்திருப்பாங்க, 6 years QA இருந்திருப்பாங்க, 4 years டிசைனர்ஸா இருப்பாங்க. ஓகே தானே. அவங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து எந்த ஃபீல்டுக்கு வரைக்கும் அந்த ஃபீல்டுல உள்ள கம்பிட்டன்சியை வந்து கொண்டு வருவாங்க இந்த ஃபீல்டுக்குள்ள. அப்ப அது வந்து எப்பயுமே வேல்யூட் பண்ணும். நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நீங்க டெக்னிக்கல் ரோல்ஸுக்குள்ளதான் ஸ்விட்ச் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன டெக்னிக்கல் ரோல்ல ஒர்க் பண்ணா அந்த டெக்னிக்கல் ரோல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கரியருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். அப்ப நீங்க வெளி ஸ்டேஜ்ல வந்து நீங்க செய்த ஒரு 6 month இன்டர்ன்ஷிப் வந்து உங்களுக்கு துன்ற பிரியசனமா போகாதான்னு இல்ல. இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு என்னன்னு சொல்றோம் அந்த ஒரு புக் ஷாப்ல ஒர்க் பண்ணினா அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு லெதர் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணி போட்டு சோஃபியா ஃபீல்டுக்கு வரைக்குள்ள வந்து அந்த ஹெல்ப் பண்ணாது. அந்த இன்டர்ன்ஷிப் வந்து அல்லது அங்க ஒர்க் பண்ண ஒரு ரப்பர் ஃபேக்டரியில வந்து ஒரு குவாலிட்டி இன்ஜினியரிங்குள்ள ஒர்க் பண்ணி போட்டு ரப்பர் ஃபேக்டரிக்குள்ள இருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. பட் நீங்க வந்து டெக்னிக்கல் சோஃபியா கம்பெனிக்குள்ள ஒர்க் பண்ணி போட்டு வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஸ்விட்ச் பண்ற இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப இந்த விஷயம் சோபா என்ன அட்வைஸ் வந்து நீங்க வந்து சொல்லுங்க. அப்ப நீங்க ஒன்னு ட்ரை பண்ணி ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்தல சம்திங் ஒரு ஒர்க்குக்கு போய் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1 year உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2-3 monthsல கூட நீங்க டிசைட் பண்ணலாம் அது உங்களுக்கு இது ஒர்க் ஆகும்னு சொல்லி. சம்டைம்ஸ்ல வந்து நீங்க வந்து உங்களோட என்வைரன்மெண்ட் இது வரைக்கும் நீங்க உங்களோட லேர்னிங் லெவலை வச்சுக்கொண்டு டிஃபர் ஆகும். வந்து உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்க மாட்டது. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 3 monthsல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேருக்கு 6 months எடுக்கும். ரைட் தானே. அதுல கன விஷயங்கள் இம்பாக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து மேத்ஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தா இது வரைக்கும் நீங்க மேத்ஸ்க்கு வந்து எவ்வளவு எஃபர்ட் போட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறீங்கன்றது நீங்க இனி வந்து சோஃபியா
ஒரு ஃபீல்டுக்குள்ள போய் வந்து நீங்க அதுல வந்து டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸை சால்வ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். அது வந்து நீங்க இங்க குறைய எஃபர்ட்டை போட்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க இனி அந்த எஃபர்ட்டையும் சரி நீங்க போடணும் தர்ஷியா. அதான் சார் கொழும்பு சைட்லயும் நான் 3 இயர்ஸா இன்டர்ன்ஷிப்கே ட்ரை பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் 21 பேட்ச் தான் 3 இயர்ஸாவே ஐடி ரிலேட்டடா போய் ஆனா ஒன்றுமே கிடைக்கல. இரண்டாவது வந்து அந்த அண்டர் கிராஜுவேட் இருக்கேன் இன்டர்ன்ஷிப்பா போறேன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னா ஹெச்எம்பி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இப்பத்த சிச்சுவேஷன்ல டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கொண்டு கேட்கிறேன். அப்ப நான் வந்து இப்போ ஜாப் போட்டுக்கொண்டே இருக்கிறேன். போட்டு அந்த வச்சுட்டேன்னா அதை வச்சு கரியர் கொண்டு போலாம்னு யோசிக்கிறேன். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நான் சொல்றேன் அட்வைஸ் தர்ஷியா. நீங்க வந்து எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வச்சுக்கீங்க கையில? ப்ராஜெக்ட் சார் அது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஊக்கில படிச்சேன் நான். அதுல ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் சொல்ல டெக்னிக்கல், நீங்க டெக்னிக்கல் ரோலுக்கு ட்ரை பண்ணீங்களா டெக்னிக்கலா செய்த நீங்களா ஓனா பில்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் சம்திங் வச்சுக்கீங்களா? இல்ல சார் இல்ல. அது இல்லாம கிடைக்காது தர்ஷியா. அப்ப லாஸ்ட் 2 இயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பில்ட் பண்ணிருக்கணும். ஓகே, உங்களுக்கு ஒரு 6 மந்த் வந்து ட்ரை பண்ணி பாக்குறீங்க, ஒரு ஒர்க்கும் கிடைக்கலன்னு சொன்னா ஜஸ்ட் ஒரு கம்பெனில வந்து வாலண்டியரா போய் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, ஐ டோன்ட் நீட் எனி பேமெண்ட் ஸ்டிபெண்ட், சோ ஃபர்ஸ்ட் 2 months I will work for you, so if you are satisfied with my impact, so then you will pay அந்த மாதிரி அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல போங்க. ஓகே தானே? அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமா வந்து கேளுங்க. நான் வந்து 20 hours வந்து உங்களோட ஒர்க் பண்றேன், you don't need to do any payment, so if I really at the value, so then you can decide okay what kind of amount, which amount you need to pay or something. அப்படியே ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து போங்க ஒரு ஸ்டார்ட்அப்ஸோட. ஏன்னா கணக்கா ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேவை. ஓகே தானே? ஆட்கள் தேவை வந்து என்னன்னு சொன்னா ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் எஃபோர்ட் பண்ணலாது. ஓகே, இப்போ பெரிய கம்பெனிக்கு இப்போ டக்குன்னு போறதை விட சார் ஸ்டார்ட் அப் நான் இங்க வந்து உணர்ந்த விஷயம் தான். ஸ்டார்ட் அப்ல போற வந்து எங்களை நாங்க லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் கூடவே இருக்கு. நாங்க வந்து கம்பெனிஷன் கூட அந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து நீங்க உள்ளுக்கு போறதும் வந்து ஈஸி தர்ஷியா. ஓகே தான், எந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அதை பார்த்தது. ஏர்லி ஸ்டேஜ்ல நீங்க ஒரு ட்ரெயினியா உள்ளுக்குள்ள போய் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்கள் வந்து எங்கட கம்பெனில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பே பண்ணாம இன்டர்ன்ஸ் ஹையர் பண்றேன். பட் இப்போ ஒரு ஆள் வந்து வாலண்டியரா ஒர்க் பண்ண போறோம்னு சொன்னா நான் கட்டாயம் வந்து சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன். ஓகே தானே? சோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 month or 2 months 3 months ஆகுது சான்ஸ் கொடுத்து பாக்குறேன். அப்படிலாம் கொடுத்து நாங்க ட்ரை பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சிலது ஒர்க் அவுட் ஆகல. ஓகே, பட் நீங்க அதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 to 4 இப்போ நீங்க 3 இயர்ஸா இருந்திருக்கீங்க, 3 இயர்ஸா ஒரு டெக்னிக்கல் ப்ராஜெக்ட்ஸையும் பில்ட் பண்ணிடுறது சம்திங் அது சம்திங் இஷ்யூ. எனக்கு அது சார் நான் அதை போட்டு எனக்கு அந்த அப்ப ஐடிக்கு போகணும்னு ஆசை. அதுக்கான இதை வந்து நான் வளர்த்து கொள்ளேன். அப்புறம் ஆஃப்டர் அந்த என்விரான்மெண்ட் எனக்கு ஒர்க் வர விட்டு தான் நான் இப்படித்தான் சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு நான் போய் தேடி அறிஞ்சுதான் நான் இவ்வளவு விஷயத்தையும் நாலேஜ்ல வச்சுக்கேன். அதுக்கு முதல்ல நான் போட்டுக்கொண்டு இருந்ததை தவிர அதுல என்ன இருக்குன்னு நான் திங்க் பண்ணாத இந்த இடத்துல தான். கூட சார் ஒரு ஜாப் ரோல் வந்தது. ஸோ அது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ண ஆசை. இது அது ஒரு பார்ட் டைமா இருக்குமே தவிர அது வந்து இதுக்கு அப்படியான ரோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இப்ப ஆக்சுவலி வந்து நீங்க உங்களோட ரோல் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு சாஃப்ட்வேர் டீமோட வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்ட் பண்ற ரோலா நீங்க ஒரு ரோல பாருங்க தர்ஷியா. ஓகே தானே? ஓகே தர்ஷியா, தேங்க்ஸ். ஓகே, थैंक यू சார், थैंक यू. ஓகே, அடுத்து வந்து ஒரு क्वेश्चन ஒன்னு கேட்டிருக்கீங்க. இட்ஸ் பெட்டர் டு கிரியேட் CV இன் Canva-னு சொல்லி. Canva-ல CV கிரியேட் பண்ணலாம். ஆனா நாம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன் என்ன மாதிரின்னு சொன்னா வந்து நான் யூஸ் பண்ற டூல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து CV லீஃப் அண்ட் ஒரு டூல் வந்து ஓகே தானே? அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சாரி CV லீஃப் இல்ல ஓவர் லீஃப் அண்ட் சொல்லி ஒரு டூல் வந்து சொல்லி. ஓகே, சோ நம்ம அதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ட்ராப் பண்றேன் குரூப்ல வந்து அந்த லிங்க். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கோடிங்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா CV வந்து ரைட் பண்ணணும். நீங்க சரியான அக்யூரேட்டா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே தானே? நான் போட்டிருக்கேன். நான் இந்த CVஸை வந்து பில்ட் பண்றது இந்த டூல்ல தான். ஓகே தானே? நீங்க அதை போட்டிருக்கீங்க. கேன்வாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் அல்லது ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் வந்து செய்யறது ஓகே. ஆனா நீங்க வந்து டெவலப்பர்ஸ் வந்து இப்படி ஒரு டூல்ல செய்யறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பேஸை வந்து பெட்டரா யூஸ் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஓகே, அடுத்து வந்து கேட்டிருக்கீங்க சம் ஆஃப் த இன்டர்ன்ஷிப்ஸ் ஃபார் 6 months or 1 year which is better. ஓகே, 1 year இன்டர்ன்ஷிப் வந்து எப்பயுமே வந்து பெட்டர். என்னன்னு சொன்னா வந்து இப்ப நாங்களே இப்போ ஒர்க் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கம்பெனில ஒர்க் பண்ற வந்தாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து வந்தாக்கள் 6 month இன்டர்ன்ஷிப். இப்போ ஒரு வந்திருக்காரு 1 year. ஓகே தானே? IIT-ல இருந்து வந்திருக்காரு. ஓகே தானே? ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொன்னா வந்து கம்பெனிக்கும் அது வந்து பெனிஃபிஷியல், உங்களுக்கும் பெனிஃபிஷியல். என்னன்னு சொன்னா வந்து உங்களுக்கு எப்படி வந்து லேர்ன் பண்றதுக்கு 6 to 4 months எடுத்துரும் வந்து பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஒரு ப்ராடக்ட், ஒரு பெரிய ப்ராடக்ட்னு சொன்னா. அடுத்த டெக்னிக்கல் ஸ்கில்லும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ஏர்லி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னால் வந்து அதுக்கும் வந்து கூட டைம் எடுத்துரும். அப்ப அதுக்கு பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆக்சுவல் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண வலிக்கிடுவீங்க. அப்ப எந்த ரெக்கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா 1 year சான்ஸ் கிடைச்சா 1 year இன்டர்ன்ஷிப் செய்யணும். ஓகே தானே? சோ இப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப 6 வந்து முடிச்சிட்டு உடனே
இப்படி அது வந்து ஆக்சுவலி டிபெண்ட் ஆன் மல்டிபிள் திங்ஸ். ஓகே தானே? இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டில இருந்து 6 month இன்டர்ன்ஷிப் கிடைச்சு அதுக்கு பிறகு பெட்டரான ஜாப் கிடைக்க போகணும்னு சொன்னா அந்த பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு 1 year இன்டர்ன்ஷிப் செய்யக்கூடிய சான்சஸ் கிடைக்குன்னு சொன்னா அந்த 1 year இன்டர்ன்ஷிப்புக்குள்ள போங்க. ஓகே தானே? இட் டிபெண்ட்ஸ். அடுத்தது அது கம்பெனிலேயும் டிபெண்ட் ஆயிருக்கு. 1000 ஃபேக்டர்ஸ். அதான் நான் வெளியே சொன்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் அதில் உங்களோட சிச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு எவ்வளவு வந்து உங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸ் விஷயங்கள் வந்து இம்பாக்ட் பண்ணிருக்கு. பட் எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்லையும் உங்களோட இம்பாக்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண இந்த கம்பெனிக்கு எப்படி ஹெல்ப் பண்ண ஒரு அந்த ஃபேக்டர்ஸை வச்சு பார்க்கல வந்து 1 year இன்டர்ன்ஷிப் வந்து பெட்டர். ஓகே ஓகே ஒரு क्वेश्चंस முன்னாடி முடிப்போம் என்ன? ஓகே தானே? ஓகே ஓகே தேங்க்ஸ் உங்க டைமுக்கு எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சம்திங் ஹெல்ப் தேவைப்பட்டதுன்னு சொன்னால் நீங்க என்ன வந்து ரீச் பண்ணலாம். ஸோ இதில் லிங்க்டின் ப்ரொஃபைல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் மீடியத்துலேயும் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து கண்டினியூவாக எழுதுறேன். வந்து ஹை ஃப்ரீக்வெண்ட்ல எழுதாட்டியும் அட்லீஸ்ட் ஒரு 2 monthsக்கு ஒருக்கா 3 monthsக்கு ஒருக்கா 2 ஆர்டிகல் ஏதாவது ஒரு ஆர்டிகல் வந்து எழுதி கொண்டிருப்பேன். ஓகே தானே? ஸோ மேபி உங்களுக்கு வந்து கரியர் சம்மந்தமாகவோ அல்லது வந்து சம்திங் ஏதாவது டெக்னிக்கல் ரோல் சம்மந்தமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன் சொன்னால் லிங்க் மீடியத்துலேயும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே தானே? ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களோட சிவியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும் சம்திங்னு சொன்னால் வந்து என்ன வந்து ரீச் பண்ணுங்க. அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஒரு 2 slots வந்து ஹெல்ப் பண்றேன். நான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது சம்திங் அவைல் வந்து தங்களோட கரியருக்கு வந்து என்னால வந்து ஏதாவது வந்து ஒரு மென்டர்ஷிப்போ அல்லது வந்து ஒரு செஷன் செய்து என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னா ஒவ்வொரு வீக்கும் 2 அல்லது 3 slot வந்து ஹெல்ப் பண்றேன் நான். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு சம்திங் என்னால வந்து ஏதாவது வேல்யூ ஆட் பண்ண இல்லைன்னு சொல்லி நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னா உங்களோட கரியருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதால வந்து ஸ்லாட்டை புக் பண்ணுங்க. நாம வந்து கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு 30 minutes கால் வீக்கெண்ட்ஸ்ல வந்து 3 30 minutes கால் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்படி ஹெல்ப் தேவைப்பட்டா வந்து இந்த இதுக்கால வந்து நீங்க புக் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க அதுல ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஹெல்ப் தேவைப்படுது எக்ஸ்ட்ராவா என்னோட கதைக்கணும்னு சொன்னா கதைக்கலாம். ஓகே தானே? ஓகே தேங்க்ஸ் எல்லாருக்கும். அடுத்த டீச் மீ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே thank you Naresh for your time and really a good session. Thank you for the time and for that good insights of yours and thank you guys. எல்லாரும் இவ்வளவு நேரம் சேவ் பண்ணி இருந்ததுக்கு அதை லிசன் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன் நீங்க, அதுக்கும் தேங்க்யூ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்று நம்புறேன். அண்ட் ஸ்டே வித் டீச் மீ குரூப்ல இருங்க. என்ன நாங்கள் அடுத்த செஷன்ஸ் வந்து செய்வோம். ஸோ எவ்ரி மந்த் 1 செஷன் செய்யிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து செய்வோம். ஸ்டே வித் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் லைக் ஏதாவது அடுத்த செஷன் வந்து இதுல செஞ்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை சொல்லலாம். நாங்க அதை வந்து அடுத்த இதா செய்வோம். அதோட உங்களுக்கு எதுவும் தேவை, உங்களுக்கு எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு சொன்னா கட்டாயம் டீச் மீ எங்களோட இதுல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. we'll do our best and thank you guys. Thank you so much for everyone again. Have a good evening. Okay, dear. Good night. Bye.